ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் எழுப்புதல் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. உங்களோடு இணைந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக பல குறிப்புகளுக்காக அடியேனும் என்னோடு உடன் வந்த பாஸ்டர் அருள்செல்வன் அவர்களும் இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கொடுத்த நல் தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களிடத்தில் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் தான் இந்த முழு இரவு ஜெப ஐக்கியத்தை, அதான் முழு இரவு ஜெபம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மையப்படுத்தி, யார் எடுக்க வேண்டாம், இயேசு ஜெபம் பண்ணும்படி ராம் முழுவதும் இந்த மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு அதை மையப்படுத்தி அவர்களும் இயேசலைக்கிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், மகிழ்ச்சி பத்திரிகையின் ஆசிரியர் டாக்டர் ஜீவானந்தம், நாகர்கோவில் பட்டணத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி வந்த வருகையின் தூதன் ஆசிரியர் ரெவரண்ட் தேவதாசன், இவர்களாம் வாலிபர்களாக இருந்தாங்க. அந்த நாட்களில் வடகிழக்கு மாநிலங்கள், நைஜீரியா, தென்கொரியா பட்டணத்தில் பயங்கரமான எழுப்புதல். ஏன் என் தேசத்தில் எழுப்புதல் நடக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் கிரயம் செலுத்தணும். என்ன செய்யணும்? ஒரு நாள் கிரயம் செலுத்தணும்னு சொல்லி அவர்கள் அந்த தேவ ஊழியர்கள் ஆரம்பித்தார்கள். என்னுடைய தகப்பனார் பட்டி தொட்டி கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் சென்று இந்த ஊழியத்தை நிறைவேற்றி 2006ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் பிரவேசித்தார்கள். அதற்கு பிறகு என்னுடைய தாயார் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன வயசுனா 86 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், 150 பேர்கிட்ட சம்பளம் போடுறாங்க. எல்லாமே அவங்கள கேட்டு தான் செய்யணும். பாஸ்ட் அவங்க பல இடத்துக்கு போவாங்க, போயிட்டு வந்து கொடுப்பாங்க 4750 ரூபான்னு. அந்த 4750 ரூபா வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது என்ன செய்யணும்? எங்கள் தாயாரோட மல்லு கட்டணும். ஏன்னா எல்லாம் 50 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, தியாகத்தோடு கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி செலவு பண்ணணும்? கவனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு அப்படி இருக்கும். நான் ஒருத்தர் தான் கம்மனு பேசாமல் இருந்து கேட்க மாட்டேன். நானே என் காசை போட்டுருவேன். கேட்டால் சீக்கிரம் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. 2021ஆம் ஆண்டு கடைசியில் தான் அடியேனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம். என்னென்னா, மத்திய பிரதேச மாநிலத்தை காட்டினார். 6 மாதம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன். கொரோனா காலங்களில் என்ன மத்திய பிரதேசத்தை காமிக்கிறீங்க? மிஷினரி ஊழியமா? ஆமாம், நாங்கள் தான் மிஷினரி ஊழியம் பார்க்குறோம்ல. ஜெம்ஸ் ஊழியத்தின் மூலமாக, டிஒய்எம் ஊழியத்தின் மூலமாக மற்ற ஊழியங்களோடு இணைந்து செய்கிறோம்ல. நாங்கள் எதுக்கு செய்யணும்? எங்கே தான் ஜெப ஊழியம் இல்லை. ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களோடு நீ பேசிப்பார். நான் உடனே தலைவர்களோடு பேசினேன். 4000 மிஷினரி இருக்கிற ஊழியங்கள், 3000 மிஷினரி இருக்கிற ஊழியங்கள், 2000 இருக்கக்கூடிய ஊழியங்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்க? ஒரு இயக்கம் சொல்லுது நாங்கள் ஒரு 20 மிஷினரி வச்சுருக்குறோம். இன்னொரு இயக்கம் சொல்லுது, பின்னாடிலாம் கேட்குதாயா? இல்லை. இன்னொரு ஊழியம் சொல்லுது 12 மிஷினரி. இன்னொரு ஊழியம் சொல்லுது 6 மிஷினரி. இதில் என்னென்னா ஐஇஎம், பிஒஎம், விஸ்வவாணி, எஃப்எம்பிபி, ஐஇஎம் எல்லாம் தான் நான் சொல்கிறேன். பிறகு சில நாட்கள் கழித்து கேபி யோகன்னா என்ற ஒரு தேவனுடைய மனிதர், இந்த கேரள மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் 148 மிஷினரியை தாங்குகிறார் மத்திய பிரதேசம் மட்டும். அங்கே கேட்டால் வெளிநாட்டு உதவி எங்களுக்கு நிறுத்தப்பட்ட ஆயிற்று, அதனால் எங்களால் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து செய்யலை, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி, ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் மும்பை மையமாக வைத்து ஒரு ஊழியம், அது 48 மிஷினரியை தாங்குறாங்க, அவங்களும் நிறுத்திட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு வெளிநாட்டு உதவி நிறுத்தப்பட்டு. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? என் உள்ளத்தில் அந்த பாரத்தை கொடுக்குறாரு. என் உள்ளத்தில் பாரம். நாங்கள் 2 ஆண்டு தான் அது. இப்போ கர்த்தருடைய கிருபையில் 106 மிஷினரிகளை தாங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தாங்குறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் எதுக்கு அல்லேலூயா பண்ணணும்?
நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நான் உட்காரும்போது பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் எத்தனை மிஷினரியை தாங்குறீங்கன்னு. எங்களுக்கு தாங்கணும்னு பாரம். ராஜபாளையத்தின் எழுப்புதல், விருதுநகர் மாவட்டத்தின் எழுப்புதல், அடுத்து தமிழ்நாட்டினுடைய எழுப்புதல், அடுத்து இந்தியாவினுடைய எழுப்புதல், அடுத்து உலக எழுப்புதல். சரி, கர்த்தர் எனக்கு கரெக்டாக தான் நம்ம என்ன செய்கிறாரு, அவங்க பாரமும் எங்கள் ஊழியத்தின் பாரமும் ஒன்று தான். அப்போ உங்களுடைய அடுத்த எழுப்புதல் வந்து மத்திய பிரதேசத்தை நோக்கி தான் இருக்குது. எங்களோட இணைந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மாத்திரம் சொல்லலை, அவரோடு இணைந்த பல குடும்பங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை அதிகமாய் தாங்குங்க. அந்த ஊழியத்திற்கு மேலே தியாகமாக, என்ன தியாகம்னா, உபவாசம் இருந்தால் ஒரு நேரத்துக்கு 50 ரூபா கணக்கு வச்சுக்கணும். அதையெல்லாம் என்ன செய்யணும்? மிஷினரி ஊழியத்துக்கு சேர்த்துடணும். மிஷினரி ஊழியத்திற்கு பல தியாகங்கள் செய்யலாம். 2 சுடிதார் எடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த கிறிஸ்மஸுக்கு எத்தனை சுடிதார் எடுக்கணும்? 1 எடுத்துகிட்டு மீதி காசை என்ன செய்யணும்? அப்பாட்ட கேட்டு இங்கே வந்து கொடுத்துடணும். யார்கிட்ட? பாஸ்டர் அசரியாட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சேலை எடுக்கிறது, 3 சேலை எடுக்கிறதுல எத்தனை சேலை எடுக்கணும்? 2 எடுத்தால் போதும். அதெல்லாம் 2 எடுங்க. ஏன்னா அடுத்து கிறிஸ்மஸ், அதுக்கடுத்து நியூ இயரில் எல்லாரும் புதுசு பண்ணும்போது நம்மளும் பண்ணணும் இல்லை? அது ஆண்டவருடைய சிந்தை வந்தால் எல்லாம் மாறிடும். அது வரைக்கும் நம்ம அதை என்ன செய்யணும்? கொஞ்சம் பயணிக்கணும். சரி, அவங்க மீதி அந்த காசை என்ன செய்யணும்? எடுத்து பாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்துடணும். எப்போதும் நம்ம வீட்டில் கறி 1/2 கிலோ எடுப்போம். 400 ரூபா இருக்கலாம், 450 ரூபா இருக்கலாம். 400 கிராம் எடுங்களேன். அந்த 100 கிராமத்தை என்ன செய்யணும்? தியாகம் பண்ணலாம்ல. அவ்வளோதான். இந்த தியாகத்தோடு செய்கிற காணிக்கை. இப்போ வந்து உபவாசத்தோடு வந்திருப்பீங்க நிறைய பேர் விழித்து ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தியாகம். கர்த்தருக்காக நம்ம தியாகம். முழங்கால் போடுறது என்னது? ஒரு தியாகம், அவ்வளோதான். கண்ணீர் சிந்துறது என்ன? ஒரு தியாகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் இருக்கும். சிலவங்க நடந்து ஜெபிப்பாங்க, தப்பு இல்லை. சிலவங்க உட்காந்து ஜெபிப்பாங்க, தப்பு இல்லை. சிலவங்க என்னது இப்படி ஆடிக்கிட்டே ஜெபிப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம கூட ப்ளஸ் என்ன செய்கிறோம்? தியாகம் செய்கிறோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் முடிந்த எல்லாரும் இங்கே இருக்கிற, ஐ அப்பீல் டு ஆல் த பீப்புள், ஆல் த டிசைபிள்ஸ், யூ ஷுட் கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் 100 rupees, அட்லீஸ்ட் 50 rupees. ஐயா இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு எப்போதும் மாதம் சிலவங்க கொடுங்க, இன்னும் கொடுங்க. அதோடு இந்த மிஷினரி மத்திய பிரதேசத்தில் இந்த ஊழியத்தோடு இணைந்து எங்களுக்கு நேரடியாக அனுப்ப வேண்டாம். இந்த ஊழியத்தோடு இணைந்து உங்களுடைய எழுப்புதலை அங்கே மத்திய பிரதேசத்துக்கும், ஏன்னா நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்க, எல்லைகள் விரிவாகட்டும். என்ன செய்யணும்? எல்லைகள் விரிவாகட்டும். அதனால் குறைந்தது ஒரு 50 ரூபா அல்லது குறைந்தது ஒரு 100 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ பண்ணலாம். அதை நேரடியாக உங்கள் பாஸ்டர் அசரி அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. மாதம் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க அதுக்குள்ள குறிப்புகளுக்காக ஒரு வாரம் இதுக்காக ஜெபிப்பார்கள். ஒரு மிஷினரியோ 2 மிஷினரியோ, கர்த்தர் எவ்வளவு மனதில் அவங்க கொடுக்குறாங்களோ, ஏன்னா நீங்கள் கொடுக்குறது தான் கொடுக்கணும். அவங்க வந்து வேறு ஊழியங்களை அவங்க செய்யலை. அவங்க முழு நேரம் இதில் தான் இருக்கிறாங்க. அப்படி தானே? அவங்களுடைய 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பை பார்க்கணும். அவங்களுடைய செலவுகள் குடும்ப செலவுகள் இருக்குது, மருத்துவ செலவு திடீர்னு வரும், யாரையும் விட்டு வைக்காது. பல ஊழியத்தினுடைய தேவைகள் இருக்கிறது. எல்லைகள் பெரிதாக கேளுங்க. இவரை பிடிச்சி நான் விரட்டிக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் என்கிட்ட தான் நிறைய திட்டு வாங்குவார். இந்த மாதம் இன்னும் 2 லட்ச ரூபா ஏற்றிடணுன்றேன். அப்படி தானே? திடீர்னு 5 லட்சம்ன்றேன். கூட்ட எங்கே என்னென்ன செய்யணும் நான் சொல்லுவேன். இந்த ஆளுகளை போய் பாருங்கள், 5000 10,000 மாதம் கொடுக்கணும், வந்துடும். அப்போ ஊழியத்தின் எல்லைகள் பெரிதாக என்ன செய்யும்? லட்சங்கள், அதுக்கடுத்து கோடிகள், அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அப்படி போகிறது பெருசு இல்லை. எங்களுக்கு ஓட்டமும் ஓடிக்கிட்டே இருப்போம். 3 நாள் சென்னையில் இருக்கிறோம், நேற்று தான் வந்தோம், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம்.
நைட்டு போய் இரவு ஜெபம் பண்ணணும். இரவு ஜெபம் முடித்தோடனே இவங்க புதுக்கோட்டைக்கு போகணும், அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தணும். அதுக்கடுத்து எப்போதும் போல் சனி ஞாயிறில் எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதுக்கடுத்து திங்கள் செவ்வாய், அதுக்கடுத்து மறுபடியும் பல இடங்களுக்கு பிரயாணப்படணும். அது இல்லாமல் இந்த ஒரு பெரிய தரிசனம் நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளணும். இதில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு எங்களோட பாஸ்டர் இருக்கிற மாதிரி இன்னும் 2 பாஸ்டர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களோட மதுரையில் ஊழியத்தோடு இணைந்து. ஒரு பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுக்க தரிசனம், ஒரு நாளில் 1 கோடி பிரஜாதி மக்களுக்கு, இந்துக்களுக்கு, முஸ்லீமுக்கு சுவிசேஷ நற்செய்தி சொல்லணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 4 வகையான ட்ராக்ஸை செட் பண்ணோம். அது அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னா, ஒரு ட்ராக்ஸ் அடிக்கிறதுக்கு 1 ரூபா. 1 கோடி அடிக்கணும்னா எவ்வளவு? 1 கோடி ரூபா. கர்த்தருடைய கிருபையில் அடித்து 4418 திருச்சபைகளை இணைத்து மே 19ஆம் தேதி உலக சுவிசேஷ தினம். அந்த நாள் பெந்தேகோஸ்தே தினம். அந்த நாளில் தமிழகம், பாண்டிச்சேரி, காரைக்காலில் 1 கோடி ட்ராக்ஸை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என் கடன் பாரத்தை நீக்குவாரா, என்னை தற்கொலைக்கு போனேன், தற்கொலை எண்ணத்தை மாத்துறதுக்கு, பலவிதமான பிரச்சனைகளுக்காக ஜெபித்தார்கள். சரி, அதுக்கு தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு ஒரு தரிசனம், ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியரோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம். 80 பக்கம் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை சபைகள் மூலம் கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 17,000 சபைகளை இணைச்சி இதை 1 கோடி, இது 1 கோடி 80 பக்கம் இருக்குது. ஒன்று அடிக்கிறதுக்கு 10 ரூபா. 10 கோடி ரூபா செலவு பண்ணி 93 லட்சம் இப்பொழுது கொடுத்தாச்சு. இவருடைய பங்கு தான் அதிகம். கிட்டத்தட்ட 40-50 லட்சம் அவங்க மூலம்தான் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டத்திற்கு ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நீங்களும் ஆளுக்கு 5 4 வாங்கிட்டு போகணும். எல்லாரும் இது ஃப்ரீ தான். இது எப்படி திருச்சபையில் கொடுக்குறோன்னா, நவம்பர் மாதம் முழுவதும் ரட்சிப்புக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் நிறைய இந்து குடும்பங்கள் இருக்கும். பார்வதி அக்கா குடும்பம் இருக்கும், சண்முகம் குடும்பம் இருக்கும், அடுத்து நடராஜன் குடும்பம் இருக்கும். அவங்க பேரெல்லாம் ஒரு 10 பேராவது எழுதிடணும், ஒரு 20 பேராவது எழுதிடணும். அதில் 10 பேர்னு எடுத்தால் 10 பேர் எழுதி அந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஜெபிக்கணும். இன்றைக்கி இந்த தேதி 22. இன்றைக்கி வாங்கிட்டு போங்க. ஒரு 8 நாளாவது 10 நாளாவது உங்களுடைய தோழிகள், உங்களுக்கு பரிச்சயமான காய்கறிக்காரங்க, முட்டை வாங்குறவங்க, கோழி கடை வாங்குறவங்க, மட்டன் வாங்குறது, பேப்பர் போடுறவங்க, பால் போடுறவங்க, அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. அவங்க ரட்சிப்புக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். ஒரு நாளாவது உபவாசம் எடுத்து அவங்களுக்காக என்ன செய்யணும்? அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஜெபித்து இதை கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு போய் இந்த புத்தகத்தை கொடுங்க. கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்னா, வெறும் புத்தகம் கொடுக்கக்கூடாது. 10 பேர் எழுதி ஜெபம் பண்ணணும்ல, ஆண்டவருடைய நற்செய்தியை நம்ம சொல்லணும்ல. அப்போ உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றபடி ஒரு 1/2 கிலோ ஸ்வீட், எவ்வளவு? 1/2 கிலோ ஸ்வீட் அல்லது 1/4 கிலோ ஸ்வீட், ஒரு 90 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கும் இல்லையா? ஒரு ப்ளம் கேக், என்னது, நல்ல ஒரு 20 ரூபா 30 ரூபாய் கேக் வாங்கி அந்த கேக்கோட என்ன செஞ்சிடணும்? இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி இதை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். யாரெல்லாம் கொடுப்பீங்க? எல்லாரும் கொடுக்கணும். இது கண்டிப்பாக என்னது, கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. என்ன பலவந்தம் பண்ணுறோம்? நாங்களாம் விடமாட்டோம் உங்களை. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் மாதிரி நாங்கள்லாம் அமைதியாலாம் இருக்க மாட்டோம், விடமாட்டோம். இதுதான் செய்யணும். ஏன்னா நம்ம ஈஸியாக எளிதாக நம்ம என்ன செய்ய முடியாது, சும்மா இருந்தால் ராஜ்யத்தை கட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை அடித்து கொடுத்தவர் மோகன் சி லாசரஸ். கிட்டத்தட்ட 10 கோடி ரொம்ப நாங்கள் போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி 5 அச்சகத்தில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து நாங்கள் தான் அதை எல்லாம் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் பாஸ்டர் சொன்னது போல் பல நாட்கள் இரவு இந்த விடுமுறை நாட்களில் பெரிய பெரிய ஊழியர்களோடு இணைந்து தேவனுடைய இந்த எழுப்புதலை அவங்க உள்ளத்துக்குள்ளே
போடுவது தான் எங்களுடைய பெரிய தலையாய கடமை. ஜெபிக்கிற கூட்டத்தை நாங்கள் எழுப்பணும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருடைய பாரம் வரும், கர்த்தருடைய சிந்தை வரும். அடுத்து அந்த பாரம் வரும்போது தான் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் கிருபைகளையும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அன்புடன் அழைத்த பாஸ்டர் அசரியா மற்றும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி, இயேசு சவால் ஊழியங்கள், நல்ல ஒரு பேர், தீர்க்க தரிசன பேர். சரி, நிறைய இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சந்திக்கிறார் அப்படிங்கிற இதில் ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தின் மூலம் அநேக எழுப்புதலுக்கான காரியங்கள், தீர்க்க தரிசன காரியங்கள் நடைபெற்று வருகிறது. நான் பொதுவாக சொல்லுவேன் என்னென்னா, நீ பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் பேசும். சபைகள் இன்னைக்கு எழுப்புதலுக்காக எழுந்திருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரி ஊழியத்தை ஆண்டவர் எழுப்பியிருக்க மாட்டார். சபைகள் எல்லாம் எப்படி போகிறதுன்னா வேறு மாதிரி போகுது. சிஎஸ்ஐ சபைகள்லாம் என்ன இருக்குது, உள்ள ஒரே குழப்பம். அதுலேயும் ஊழியம் நடக்குது, ஊழியம் நடக்காமல் இல்லை. பெந்தெகோஸ்தே சபைகள் ஊழியங்கள், அவங்களுக்கு ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அந்த ஸ்தாபனத்தினுடைய அந்த அந்த எல்கைக்குள்ளே தான் அவங்க இருக்க முடியும், அதுக்கு மேலே அவங்க வர முடியாது. இவங்களும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாங்க, ஒரு ஊழியத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன வரங்கள் அந்த இதெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களால அந்த ஸ்தாபனத்தினுடைய எல்லைகளுக்குள்ளே வெளியே போக முடியாது. அப்போது எல்லைகளுக்கு வெளியே போகிறக்கு ஆண்டவர், நீங்கள் அமைதியாக இருக்கிறாங்க, அதனால் ஆண்டவர் புதிதாக ஒருத்தர் எழுப்புவார். இவங்க எழும்பலைன்னா இந்நேரம் யாரை எழுப்பியிருப்பார், இன்னொரு ஆளை எழுப்பிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம அமைதியாக இருந்தால் ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறார், சொல்கிறாரு, பேசுகிறாரு. நெகேமியாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, போய் அலங்கத்தை கட்டுன்னு. எத்தனை பேர் கூட இருந்தாங்க? 42,310 பேர் கூட இருந்தாங்க நெகேமியாவினுடைய தோள்களை ஸ்திரப்படுத்துவதற்கு. அப்போ கர்த்தர் இந்த ஊழியத்தை பாஸ்டர் அவங்களுக்கு, அசரியா அவங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்களோடு தோல் கொடுக்கக்கூடிய அநேக குடும்பங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போ இன்னும் அதிகமாய் வரும் நாட்களில் அநேக குடும்பங்களை கொடுப்பார். அவங்க மூலம் அநேகருக்கு விடுதலை கிடைக்குது, அநேகருக்கு சுகம் கிடைக்குது, அநேகர் போராட்டங்கள் மறையுது, திறப்பில் நிற்கிறார்கள். அப்படின்னா இந்த குடும்பத்தின் மேலே சாத்தானுடைய கண் எப்படி இருக்கும்? நல்லா திறந்து வச்சு, எப்பண்டா கணவனுக்கு மனைவிக்கு சண்டையை உண்டாக்கலாம், வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆக்கலாம், பிள்ளைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்காக நீங்கள் தினமும் என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணால் போதும், ஸ்தோத்திரம் சொன்னால் போதும். இந்த ஊழியத்தை நினைத்து இயேசு சவால் ஊழியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரம், அநேக ஸ்தோத்திரங்களினால் என்ன செய்யும்? கிருபை பெருகும், ஊழியம் பெருகும். ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தில் யாரும் எடுக்க வேணாம், சும்மா அப்படியே கவனிங்க போதும். நீங்கள் ரொம்ப கவனிச்சா போதும், எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சா போதும். 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசித்துக்கிட்டே வந்தால், பவுலும் சீலாவும் அம்பிபோலி என்ற ஒரு பட்டணத்தில் ஊழியத்தை செய்கிறாங்க. அடுத்து அப்போலோனியா என்ற பட்டணத்தில் செய்கிறாங்க. அடுத்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக வந்துட்டாங்க. அது வந்த பிறகு அங்கே அவருடைய என்ன செய்கிறாங்க? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்துட்டார், இயேசு என்று ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை அவங்க சொல்கிறாங்க. அப்போ சில யூதர்கள் கேட்குறாங்க, அநேக கிரேக்கர்கள் கேட்குறாங்க, கனம் பொருந்திய ஸ்திரீகள், பணக்கார பெண்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேகர் ஏற்றுக்கொண்ட உடனே இந்த யூதர்களில் சிலர் தான் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா யூதர்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் நடக்கிறவர்கள், இயேசுவை தீர்க்கதரிசி என்று தான் அறிந்தார்கள், இரட்சகர் என்று அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன செய்கிறாங்க? நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்து 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இவர்களை சுற்றி வளைந்து, இவர்களெல்லாம் இருப்பாங்க, பவுலும் சீலாவும் பிடிச்சிட்டு வந்துருன்னு பார்த்தா யோசான் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவர்களுடைய நண்பர், ஒரு சீஷன், அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அவனுடைய நண்பர்களையும் வளைந்து கொண்டு வந்து பொதுவான ஒரு இடத்துல வைத்து என்ன சொல்கிறாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? அப்போ ராஜபாளையத்தை கலக்குகிறவர்களை ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? குடும்பத்தை தான் கலக்குறீங்க.
என்ன செய்கிறீங்க? அங்கே இருக்கிற நிறைய பெண்கள் கணவனை கலக்க வைக்கிறாங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களை உலகத்தை கலக்கிறதா ஏற்படுத்த விரும்புகிறாரு. நீங்கள் யாரை கலக்கிட்டு இருக்கீங்க? வந்து பாரு அப்படின்ட்டு உங்களுடைய எல்லா பவரையும் எல்லாத்தையும் எங்கே செலவழிக்கிறீங்க? கணவன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்களையும் என்ன செய்கிறீங்க? உங்கள் எனர்ஜி எல்லாம் பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாய் பார்க்கிறார். ஆனால் உண்மையாக கலக்குறீங்க. நிறைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? உலகத்தை கலக்கிறது இல்லை, வீட்டை தான் கலக்கிட்டு இருக்கிறது. சில சகோதரர்கள் மனைவியை அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை போடுறது, வேலை பார்க்குற இடத்துல போகிறது, கலக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்க கலக்கிறவரை தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து இந்த யோசானையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பிடித்து அவங்க சொல்கிறாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த ராஜபாளையம் பகுதியில் மக்கள் எல்லாரும் என்னென்னா ஒரு விக்கிரகத்தை வைத்து தெய்வமாய் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அந்த விக்கிரகங்கள்லாம் இல்லைங்க, தெய்வத்துக்கு உருவம் இல்லைங்க, அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் கூப்பிடணும், அவருடைய நாமம் அப்படி அல்ல, அவருடைய நாமம் இந்த நாமம் அல்ல, அந்த நாமம் அல்ல, இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அப்படின்னா அவங்க வந்தது அப்படி சொன்னால் தானே உலகத்தை கலக்குகிறவர்களாய் நம்ம கொண்டு எங்கே வைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பாங்க. நம்மளை கொண்டு எங்கே இந்த எத்தனை கேஸ் இருக்குதுன்னு கேளுங்க. தனியாக இன்னொரு தடவை கூப்பிட்டு அவர் ஒரு தடவை கேஸுங்க, நிறைய கேஸ் இருக்கு அவர். ஏன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள்லாம் என்னது? கண்டிப்பாக கேஸ் ஆனும்ல, போய் நியாயாதிபதிகிட்ட நீதிபதிகிட்ட நிப்பாட்டணும்ல. ஆமாம், நாங்கள் உள்ளதை சொல்கிறோம், எங்களுடைய இதை சொல்கிறோம், இதுதான் நடக்குது, அவரையும் கலக்கணும். இவர் அப்படி தான் நீதிபதியும் ஒருத்தரை கலங்க வச்சுட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ அதை மாத்திரம் விட்டுட்டா நான் விடுதலை பண்ணுறேன், அதை மாத்திரம் விட மாட்டேன், நீங்கள் எங்கேனாலும் செய்யுங்க. அந்த வைராக்கியத்தை கண்டு விடுதலை பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உலகத்தை கலக்குகிறவர்களாய் நம்ம மாறணும்னா என்ன செய்யணும்? அவ்வளோதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நிறைய பேருக்கு தெரியலை. சரி, இங்கே பாருங்க, சும்மா எழுதிக்கோங்க, கவனிங்க. அவர் சொல்றார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இயேசு சவால் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க தான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம பனியை போல இருக்கிறோன்னா ஆண்டவருடைய கிருபையில் நம்ம நனைந்து கொண்டிருக்கோம். ஏன்னா உலகத்தை கலக்குகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? உலகத்தை கலக்குகிற மனிதர்களாய் நம்ம இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பனி எந்த நேரம் பெய்யும் என்று எல்லாத்துக்கும் தெரியும். 4ஆம் ஜாமம், இரவு 3 மணியிலிருந்து காலை 6 மணி இந்த சூரியனுடைய கதிர்கள் வருவது வரைக்கும் நல்ல பனி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பனி பெய்கிற இடங்கள்லாம் நீங்கள் வட இந்தியாவினுடைய பகுதியில் அல்லதுன்னா ஐரோப்பிய நாடுகளில் போனால் அந்த நேரம் பனி பொழிவு வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸாக அப்படி நேரடியாக லிட்டரலாக ஐஸாக விழும். ஒரு கார் நிப்பாட்டினா அந்த காருக்கு மேலே ஒரு அடி என்ன இருக்கும்? ஐஸாக இருக்கும். அதெல்லாம் தள்ளி போடணும். வெளியே போடணுன்னா தனியாக என்ன செய்வாங்க? ஒரு வாகனத்தை வச்சு ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அப்படி பனித்துளிகள் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். யாரெல்லாம் அதிகாலையில் தேடுறோம் ஆண்டவரை? ஆண்டவர் அதிகாலையில் என்னமா செய்கிறாங்க? என் வீட்டுக்காரர் வச்சிங்கப்பா, என் வீட்டுக்காரர் வச்சிங்கப்பா, என் கடனை மாற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் ஃபுல்லாக அவர்கிட்ட ஏதாவது அழுதுகிட்டே இருக்கிறது. உங்கள் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தா, அம்மா இப்போ சாப்பாடு கொடுங்கம்மா, எனக்கு அதை வாங்கி கொடுங்கம்மா, இதை வாங்கி கொடுங்கம்மா, எப்போ பார்த்தாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறேம்மா, ஸ்கூலுக்கு போன சாப்பாடு வேணும்மா, எனக்கு அது வேணும்மா, இப்படி அழுதுகிட்டே இருக்குது. இந்த 2 அழகான இப்போ இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் என்ன செய்கிறாங்க? ஏதாவது அழுதுகிட்டே, எனக்கு அதை தாம்மா, இதை தீமா, எனக்கு பூரி செஞ்சு கொடுமா. அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு அது இன்றைக்கி ஒரு சுடிதார் வாங்கி கொடுங்க. அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? எப்போதும் அழுதுகிட்டே விண்ணப்பத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். உங்களோட நான் ப்ராக்டிக்கலாக பேச விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் கேருபீன்களும் சேராபீன்கள் மத்தியில் அப்படின்னு துதியின் மத்தியில் வாசம் பண்ணுறவர். துதிக்கிறதுக்குனே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருந்தார் லூசிஃபர்.
அவன் தன்னை உயர்த்தினால கீழே தள்ளிட்டான். இப்போ ஆண்டவர் அந்த துதியை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, மத்தேயு எதுவும் பார்க்க வேணாம், இங்கே மாத்திரம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வசனம், அதை தான் ஞாபகம் விட்டுறேன். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்படின்னா என்னது? இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தரிசனம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுன்னா 29:11 எரேமியா, அதை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அது நன்மைக்கு இல்லை, தீமைக்கு இல்லை, நன்மைக்கு சமாதானத்துக்கு தருவேன்னு இருக்கார். சங்கீதம் 20:4 உன் மன விருப்பத்தின்படி உன் ஆலோசனையை நிறைவேற்றுகிற தேவன். சரி, அப்போ இவைகள் எல்லாம்னா அதான், இவைகள் எல்லாம் கோடிட்டட். அவர் ஆசிரியர் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி சொல்றார், கோடிட்டடம் போட்டார், உனக்கு என்னெல்லாம் வேணும் நான் தருவேன், நீ கவலைப்படாத. கத்தராய் என் மேல பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன். நீதிமான ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நான் தள்ளாட விடவே மாட்டேன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய தேவைகளுக்காக அழுதுகிட்டே இருந்தா அவர் வரவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை ஹெப்சிபா அழுதுகிட்டே இருக்கா, அந்த ராணி அழுதுகிட்டே இருக்கா, ஐயா வேணாம் அது வேணவே வேணாம், காதை அடைச்சிருவார் அவர். அப்போ அவர் என்ன செய்கிறார், அவருடைய சமூகத்தில் நம்ம வரணும். உபாகமம் 32:2 சொல்லுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் இருக்கும். அதிகாலையில் வரணும்னா இந்த வேதத்தை எடுத்து அவர் வாசிக்க சொல்கிறார். பனித்துளிகள் புல்லின் மேல், நம்ம என்னது, இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் தானே சொன்னார். அப்போ இஸ்ரவேல் ஆகிய நீங்கள், உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும், உள்ளத்துக்குள்ளே இறங்கும். அதுதான் என்னதுன்னா ஆவியின் பட்டயம். இந்த பட்டயத்தை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரையும் மேற்கொள்ளணும், ஒவ்வொரு காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும். அந்த வசனம் தான் நம்மளுக்கு ஜீவன். இது என்னது, சாதாரண இது இல்லை, இது ஜீவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் வெளிவரணும். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். நம்ம யாரையா சபிச்சோம்னா நம்ம ஆவி என்ன ஆவி? ஆண்டவர் சொல்ல சீஷனை பார்த்து ஒரு நேரம், கடைசி நேரத்தில் நம்ம என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் என்று நிதானித்து பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட ஆவி உடையவங்க? நம்ம சாதாரண எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற ஒரு, அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ இந்த இளம் பயிரின் மேல் அந்த மழை பொழிவது போல ஆண்டவருடைய உபதேசம் இருக்குமா? அப்போ ஆண்டவருடைய பனித்துளிகளை நம்ம நனைந்து இந்த வசனத்தை காலையில், அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. அதான் ஏசாயா சொல்லுகிறார் 40:30, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, சட்டைகளை அடித்து, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அதுதான் அந்த அப்படி போனால் தான் உயர எழும்ப முடியும். நம்ம ஓடினாலும் நம்ம நடந்தாலும் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைய மாட்டோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சுங்க, என்னால் உபவாசம் இருக்க முடியாது, வயசாயிடுச்சுங்க, என்னால் ஜெபிக்க முடியாதுங்க, வயசாயிடுச்சுங்க, நான் வர முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, அது வேற, அவங்களுக்கு உண்மையான சிந்தை இல்லை. அந்த கர்த்தருடைய காத்திருக்கிற நிலைமை. இவங்க 21 நாள் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தோம். நான் சொல்கிறேன், பின்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தாதான் அந்த பலன் கிடைக்கும், அந்த பனித்துளிகள் நம்ம நினைக்க முடியும். அப்போ ஆதியாகமம் 27:28 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், நான் வானத்து பனியையும் வானத்தின் பனியின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தர்றாரா, பூமியின் கொழுமையை கொடுக்குறாரா. நீ எதிர்பார்க்கிற எல்லா விதமான பூமியின் நன்மைகள் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் மிகுந்த திராட்சரசத்தினாலும் தானியத்தினாலும் உன்னை நிரப்புவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு அழகான வசனங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதை கோடிட்டு காமிச்சாச்சு. ஆனாலும் என்ன செய்கிறோம், இனி அழுகிறத விட்டுறணும், ஆண்டவர்கிட்ட புலம்புறதை விட்டுறணும். கடைசியில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம், அவ்வளோதான். ஆண்டவரே, என் பிள்ளையை பார்த்துக்கோங்கப்பா, ரட்சிங்கப்பா, என் கணவனை ரட்சிங்கப்பா, நல்ல ஒரு வீடு கொடுங்கப்பா, கடன் பாரத்தை நீக்குங்கப்பா சொல்லிக்கிட்டு கடன் வாங்கிட்டே இருந்தா தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கிட்டு இருந்தா, கடன் வாங்காமல் நம்ம என்ன செய்யணும், வாழ பழகி கொள்ளணும். அவ்வளோதான். நம்மளை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போய் 40,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்குறது எதுக்கு? கடன்.
அதுக்கு முன்பணம் எவ்வளவு? 5000 ரூபா கொடுக்கணும். அந்த 5000 ரூபாய் செல்ஃபோன் இல்லையா? அந்த 5000 ரூபாயில் கண்டென்ட்டான என்ன? எதுக்கு நம்மளுக்கு பந்தா? யோசித்து பார்க்கணும். என்னப்பா சார் கரெக்டா? 70,000 ரூபாய்க்கு போய் ஐஃபோன் வாங்குறது எதுக்கு? வாட் இஸ்? நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் வியாபாரம் எதுவும் பண்ணுறோமா? அதில் அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. 70,000 போனால் ஃபங்க்ஷன்ஸ் அதிகம். ஆம் ஐ கரெக்ட் தம்பி? ரைட் தானே? அப்போது நம்ம எதுக்கு பயன்படணும்? இதை கையிலையே வச்சுக்கிறது. 4 பேர் ஐஃபோன் வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா யாராவது டீ வாங்கி தருவாங்களா? சொல்லுங்கள். நம்ம நல்லா வச்சுக்கணும். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி போகணுன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார். அவர் பாரம் என்ன? தேசம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் மத்திய பிரதேசத்தில் பஞ்சாராயண மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நேரடியாக பார்த்துட்டு வந்துட்டார், அழுகிறார். பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசவே முடியல, அழுக பேசவே முடியல. சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஷேர் பண்ணுங்கள்ல, ஃபோனில் ஷேர் பண்ணுங்க. நீமச் அப்படிங்கிற ஒரு இடம், மான்சுவார், 2 பட்டணம், நம்ம ராஜபாளையத்திலேருந்து சேலம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நடுவில் ஒரு இடம், பெரிய ஹைவே, 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. அந்த இதில் பக்கத்தில் பார்த்தா இங்கே ஒரு 300, இந்த இடது பக்கம் ஒரு 200-300 குடிசை, இந்த பக்கம் 200-300 குடிசை. சும்மா தான் சின்ன சின்ன குடிசை. தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம். என்ன அப்படின்னா பஞ்சாராயண மக்கள் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் நிறைய ஒரு 30-40 கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரிய விருந்தெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் பிறந்துட்டா நம்ம வீட்டில் வந்து ஏர்னிங் மெம்பர், அவங்க தான் ஏர்னிங் மெம்பரா, அவங்க தான் வீடை வந்து என்னது நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய இது. ஆண்கள் எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க, நல்லா குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. இதுங்க பழங்குடி மக்கள். என்ன அப்படின்னா அவங்க தொழில் என்னென்னா விபச்சார தொழில், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அழுகு என்னென்னா நின்று பார்த்துட்டு கணவன் வந்து மனைவி இறக்கி விட்றாங்களாம், சைக்கிளில் ஸ்கூட்டியில். அம்மாவை மகன் இறக்கி விட்றான், அக்காவை தம்பி இறக்கி விட்றான், தம்பி அக்காவை அல்லது அண்ணன் தங்கச்சியை கொழுந்தியால் இறக்கி விட்டோம். 2000 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சோன்னா செல்ஃபோனில் கூப்பிடுவோம், அந்த கூப்பிட்டு போவாங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து இரவெல்லாம் நடக்கும். நம்ம தேசம் யோசித்து பாருங்க. நம்ம ஐஃபோன் வாங்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தருடைய பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும். யோசித்து பார்க்கணும், கர்த்தருடைய பாரம் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருடைய சிந்தை. பாஸ்டர் சொன்னதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். நீங்கள்லாம் விசுவாசிகள் இல்லை, நீங்களாம் என்னது? ஊழியக்கார, மிஷினரிகள். யூ ஆர் த மிஷினரி. உன் பகுதியில் என்ன எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? எத்தனை பேர் தீக்குழியில் இறங்குறாங்க? எத்தனை பேர் பாருங்கள் ரோட்டில் நின்று அப்படியே தோப்பு கண்ணம் போடுறாங்களே, அழுக வரணும். டாஸ்மாக் கடை முன்னாடி எவ்வளோ கூட்டம் நின்று, ஒரு நாளாவது நின்று ஜோம் பண்ணியிருக்கீங்களா? 1 மணி நேரம் எதிர்த்து அப்படி உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. இங்கே நம்ம ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாங்கள்லாம் டாஸ்மாக் கடைக்கு உள்ளே போய் ஜெபம் பண்ணுவோம். வந்தோன்னே என்னென்ன வேணும்பாங்க, எங்களுக்கு ஆம்லேட் ஆர்டர் பண்ணுவோம். அடுத்து என்ன சார் வேணும்? பீர் வேணுமா, விஸ்கி வேணுமான்னு கேட்பாங்க. எங்களுக்கு எது வேணும், கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் ஜெபிக்கணும். ஒரு ஓரமாக இருந்து ஜெபிப்போம். ஏன்னா அப்போ தான் நேராக போனால் தான் அந்த குரியாலிட்டி தெரியும். அவங்க குடிக்கிறது, சாத்தான் எப்படி இழுக்கிறான். விபச்சார மையங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஹவோச்சி இதராவோச்சி அப்படி வரிசையாக இந்த இடத்துக்குள்ளே 40 பிள்ளைங்க இருக்கும். சின்ன சின்ன ரூம், படுக்கிற ரூம் இருந்தால் போதும். இட்டாநகர் போனாலும் சரி, மும்பையில் போனாலும் சரி, உத்தரப்பிரதேசில் 2-3 இடம் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மீரா ரோடு, ஜிபி ரோடு போனால் இங்கே அந்த மாதிரி அழகான பிள்ளை யாரும் இல்லை. இவ்வளவு அழகான பிள்ளைகள். இதரா போச்சு 200 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா சரீரத்தை விற்கிறவங்க, 500 ரூபா. நம்ம எப்படி இருக்கிறோம்? எங்கெங்கேயோ போகிறோமே, டூருக்கெல்லாம் எங்கெங்கேயோ போகிறோமே. இப்படி ஒரு 5 பேர் இந்த ஜீசஸ் சேலஞ்சு மினிஸ்ட்ரியிலேருந்து போங்க, போய் மீரா ரோடுக்கு போங்க, ரெட் லைட் ஏரியா சிவப்பு விளக்கு இடத்துக்கெல்லாம் போங்க. கேளுங்க, நான் அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர்ஸ் தரேங்க. ஊழியம் பார்க்குறவங்கள ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா
நீங்க ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. போங்க, கும்பமேளா நடக்கும்போது கங்கைக்கு போங்க. Go to Ganges. எத்தனை பேர் தன்னுடைய பாவத்திற்காக கங்கையில மூழ்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? கங்கை நதியில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, உள்ள தன்னை அப்படியே மாய்த்து கொள்வார்கள். ஏன்னா கங்கை நதியில மாய்த்து கொண்ட நேர சொர்க்கமா. சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம துதிக்க தான் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா சொல்றேன், ஏன் துதிக்கணும் அப்படின்னு என்ன மாத்திரம் பாருங்க. நீதிமொழிகள் 14:4 சொல்லி எழுதுறவங்க மாத்திரம் எழுதுங்க, மற்றவங்க எல்லாம் கவனமா கவனிங்க. நீதிமொழிகள் 14:4. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கும், ஜெபம் இல்லாத இடத்துல இருதயம் வெறுமையா இருக்கும். காளைகளின் பலத்திலோ மிகுந்த வரத்துண்டு. காளைகள், ஆவியானவருடைய பலன் வந்தா மிகுந்த வரத்துண்டு, ஆசீர்வாதம் கிடைக்கும். உலக பிரகாரம் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். காளைகளின் பலத்திலோ மிகுந்தவர். காளையின் ஆண்டவர் எதை சொல்றாரு? ஓசியா 14:2 பின்பகுதியில் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளை, உதடுன்னு ஆண்டவர் எதை சொல்றாரு? எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் சொல்றார். ஏன் ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் சொல்லணும்? சங்கீதம் 20:50-23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்ன மகிமைப்படுத்துறான்? என்ன கனப்படுத்துறான்? 1 சாமுவேல் 2:30 என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். Those who honor me, I will honor them. யாரெல்லாம் என்னை கனப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறாங்க, யாரெல்லாம் ஊழியர், அப்படி ஆண்டவர் சொல்லலை, செய்யணும். அது கட்டளை. அதே சமயத்தில் those who honor me, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், உன்னுடைய துதிக்காக, உன்னுடைய ஸ்தோத்திர பலியை நுகருவதற்காக இறங்கி வருகிற தெய்வம். மற்ற தெய்வங்களை நோக்கி நம்ம ஓடணும். ஆண்டவருக்கு அப்படி இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் வருகிறவர். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த பாரம் நம்மை நெருக்கி ஏவணும். 1943 ஆண்டு ஸ்காட்லாந்து தேசத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஹெப்ரைட்ஸ் தீவு. அந்த குளிர் இடம், பாப்டைஸ்ட் சர்ச், அதாவது சிஎஸ்ஐ போல ஒரு சர்ச். அதில் 2 தாய்மார்கள் போகிறாங்க. ஒருத்தங்களுக்கு 78 வயது, ஒருத்தங்களுக்கு 76 வயது. 78 வயது தாயார் பெக்கி ஸ்மித், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவருடைய தங்கை கிறிஸ்டைன் ஸ்மித்துக்கு கைகளெல்லாம் முடக்கு வாதம் உடையவர்கள். இருவரும் சென்றிருக்கிறார்கள். கண்ணு தெரியாத அக்காவிடத்தில் தங்கை சொல்லுகிறாள், கிறிஸ்டைன் ஸ்மித் சொல்லுகிறாள், நம்மளுடைய வாலிபர்களை காணோம். வேர் ஆர் த யூஸ்? அவர்களை காணுமே இந்த ஆலயத்தில். எங்கே சென்றார்கள்? எங்கே சென்றார்களா? நம்மளுடைய தேசத்தை, நம்ம தேசம் எதில் நிரம்பி இருக்கு? மதுபானத்தில், சூதில், விபச்சாரத்தில் மயங்கி இருக்கிறது. எல்லாம் அங்கு சென்றிருக்கிறார்கள். கலக்கமடைகிறார்கள். கலக்கமடைந்து என்ன செய்கிறார்கள்? வீட்டிற்கு வந்து அழுது ஜெபிக்கிறார்கள். ஆவியானவர் ஒரு என்ன செய்கிற ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? அதுதான் கேள்வி. எந்த நேரத்தில் சூதாட்டம் அதிகமாயிருக்கிறது? எந்த நேரத்தில் விபச்சாரம் அதிகமாயிருக்கிறது? எந்த நேரத்தில் மற்ற காரியங்கள் அதிகமாயிருக்கிறது? இரவு 10 மணியிலிருந்து 3-4 மணி வரை அந்த நேரத்தில் ஜெபி. வாரத்துக்கு 2 நாள் அக்கா தங்கச்சி, வயதானவர்கள், முடியாதவர்கள், ஒருவருக்கு கண்ணே தெரியாது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல. 1943 ஆண்டு அவர்கள் ஜெபிக்க தொடங்கினது. 1949 6 ஆண்டுகள் விடாமல் ஜெபித்தார்கள். அந்த பாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை தேவன் உமக்கு கொடுப்பாராக. நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபித்ததின் விளைவு என்னன்னா, டன்கன் கேம்பல் என்ற ஒரு தேவனுடைய ஊழியரை தேவன் அந்த பட்டணத்துக்கு அனுப்புகிறார், அந்த தீவுக்கு. அவர் 1 வாரம் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றவர் பல மாதங்கள் அங்கு தங்கி ஆண்டவர் அங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தார். அதனால் நடந்தது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளாக. அது நடந்து ஒரு 3 மாதத்தில் அதே ஆலயத்தில் அவர் சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஆவியானவர் அந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விடலை. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மனித விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க. குளிர் பயங்கரமாக இருக்கக்கூடிய இடம். 12 மணி ஆனது.
நடந்த நிகழ்வை நான் சொல்லுகிறேன், சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டதை சொல்லுகிறேன். 6 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த 2 தாய்மார்களும் செய்த ஜபத்தினால் என்ன நடந்ததுன்னா, இவங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதே தீவில் இருக்கக்கூடிய அநேக வாலிபர்கள் மேல அக்கினி ஊற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சிலர் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சிலர் குடிக்கிறதுக்கு பப்ல போய் இருந்தாங்க, சிலர் கேளிக்கை மையத்தில் இருந்தாங்க. அவங்க மேல அந்த இடத்துல விழுந்தது, இங்க விழல, இந்த கூடுகையில விழல, அங்க விழுந்தது. ஏன்? அந்த 2 பேர் தாய்மாரனுடைய தியாகத்தின் ஜபம். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 3 மாதத்துல அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மூடப்பட்டது, விபச்சார மையம் மூடப்பட்டது, கேளிக்கை மையங்கள் மூடப்பட்டது, எல்லாம் மூடப்பட்டது. அதே இடத்துல அநேக வாலிபர்கள் உலகம் எங்கும் போனாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வாலிபர்கள் மிஷனரிகளாய் போனார்கள். 2 தாய்மாருடைய ஜபம். ஏன் இங்க தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களா? ஏன் ஜெபிக்க கூடாது? என் மருமக அவ மோசம், அவ சரியில்லை, இதை போன் போட்டு எத்தனை பேருக்கு சொல்றீங்களே. கர்த்தர் உங்களை அதுக்காக அழைச்சாரு. செய்யறது அந்த பிள்ளை செய்யட்டும், அவளை ஆசீர்வதிங்க. உங்க மகனை கட்டி இருக்கிற பிள்ளை, உங்களுடைய சிந்தை என்ன? கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றார்? இந்த பட்டணத்தை குறித்த பாரம் என்ன? அந்த பாரத்தை எடுத்துக்கோங்க. மருமகளை ஆண்டவர் மாற்றுவார், மகனை மாற்றுவார், வறுமையை மாற்றுவார், தரித்திரத்தை மாற்றுவார், என்னது சுகவீனத்தை மாற்றுவார். எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு? லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீலி புஷ்பம் அந்த நாட்கள் அந்த ஏரியா அந்த இடங்கள்ல பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாசம் வரும். அது முள்ளுகளுக்குள்ளே தான் வளரும். அப்படியே பின்னி ஒரு பெரிய முல்லைப்பூ மாதிரி படர்ந்து வளரும். பார்ப்பதற்கு வெண்மையாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவருடைய பனித்துளியில் நம்ம நனைந்த பாவம் நம்மளை என்ன செய்யாது, பக்கத்திலேயே வரக்கூடாது. ஆண்டவர் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சிருவோம், ஒப்புரவாயிடுவோம். ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பை கேட்டுருவோம். ஆண்டவருடைய பலத்தில் நம்ம என்ன செய்வோம், நடக்க ஆரம்பிச்சிருவோம். பரிசுத்தமாக இருப்போம். நம்ம முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். வெள்ளையாக இருந்தால் தான் இல்லை, சிலவங்க முகம் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நனைய நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும், பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். எப்போது நம்மளை கவலை நம்மளை என்ன செய்யாது, ஆட்கொள்ளாது. இப்போ நிறைய பேருடைய முகத்தை நான் அப்படியே பார்க்குறேன், அப்படி இருக்குது கவலை நிறையா. ஏன்னா இருதயத்தின் நிறைவை அப்படியே முகம் காமிக்குது. அப்படி த ஃபேஸ் இஸ் இண்டஸ் ஆஃப் த மைண்ட். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, முகத்தின் அழகு, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. கவலை. இந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் பாரு, இந்த காட்டு புஷ்பங்களை பாரு, ஆகாயத்து பறவையை பாரு. யாருக்கு சொன்னார்? எவ்வளோ அழகாக சொன்னார்ல, எவ்வளோ எளிமையாக சொன்னார்ல. நீ ஏன் கவலைப்படுறனால ஒரு சரீரத்தின் அளவை 1 இன்ச்சு கூட்ட முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் கவலைப்படுற? அந்த கவலையை தான் ஏன்ட்ட கொடுத்துரு. ஏன் சிந்த எனக்குள்ள கவலையை நீ எடுத்துக்கோ, டிரான்ஸ்ஃபர் பண்ண. நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை. இன்னைக்கு நான் போயிட்டேன் 2000 ஆண்டு. இன்னைக்கு ஒன்றை நான் என் தாயின் வயிற்றில் நான் தெரிந்து கொண்டேன். Why I did choose you from the mother's womb? எதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்? உன்னை காட்டில் எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கே நான் ரட்சிப்பை கொடுக்கல, அவங்களுக்கே நான் அபிஷேகத்தை கொடுக்கல. அபிஷேகம் கொடுக்கறது என்ன? ஷாபா அலஹாமா தஹா அலவியா அப்படியே ஜோம் பண்ணிட்டு நம்ம பாட்டு போகிறதா? கிடையாது, அது கிடையாது. ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்துரு, அவ்வளோதான். நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணுறதுக்கு மாத்திரம் அவர் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற அந்த விளக்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். உன்னத பாட்டு பிரசங்கியா உன்னத பாட்டான் தெரியல. 2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி மலருகிறதோ அப்படியே குமாரதிக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இங்கே இருக்கிற இயேசு சவால் ஊழியத்தில் இணைந்து இருக்கிறவங்க முள்ளுகளுக்குள்ளே தான் இருக்கணும். பிரச்சனைகளுக்குள்ள, பாடுகளுக்குள்ள, நிந்தைக்குள்ள, அவமானத்துக்குள்ள நம்ம போய் தான் ஆகணும். ஆனாலும் எப்படி இருக்கிறோம்?
பிரகாசமாக இருக்கிறோம். அந்த லீலி புஷ்பம் 1 கிலோமீட்டர் கூட வாசனை கொடுக்குற மாதிரி நம்ம வாசனை கொடுக்கணும். நம்ம நடந்து வந்தாவே எப்படி இருக்கணும்? சென்ட் அடிக்காமல் எப்படி இருக்கணும்? வாசனையாக இருக்கணும். ஆமாம், அதுக்காக குளிக்காமல் வந்தால் அது ஒரு வாசனை. ஆமாம், சிலவங்க பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? தள்ளியை ஓடி போய் உட்காந்துருவாங்க சில விசுவாசிக்க. ஏன்னா அவ்வளவு வாசனை திரவியம். அப்படியும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், புலம்பல்ல 3:22-23 சொல்லுது, நம்ம அதாவது கீழே விழாமல் இருப்பது அவருடைய கிருபை. அடுத்து பார்க்கும்போது அவைகள் காலைதோறும் புதிதாக. அதான் ஆண்டவர் சொல்றார், அதிகாலையில் என்ன தேடும் போது ஒவ்வொரு புதிய 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 கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீ அதிகாலை பனித்துளியில நினையலன்னா என்ன ஆயிரும்னா, யோவான் 10:10 என்ன வரும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். வேற என்ன? ஒன்றிருந்து என்ன திருட வருவான்? ரட்சிப்பை திருட வருவான். ஒன்றிட்ட இருந்து அபிஷேகத்தை திருட வருவான். உங்ககிட்ட இருந்து ஜெப ஆவியை திருட வருவான். தேசத்துக்காய் ஜெபிக்க முடியாத காரியத்தை உனக்கு கொடுத்து அதை திருட வருவான். உன்னுடைய ஆரோக்கியத்தை திருட வருவான். உன்னுடைய பணத்தை திருட வருவான். இப்படி சமாதானத்தை திருட வருவான். சந்தோஷத்தை திருட வருவான். எப்போ? நீ பனித்துளியில நனையாத போது. பனித்தொழில நனைந்து கொண்டிருக்கிறவங்க முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி மலர்கிறதோ அப்படி மலருவாங்க. சிலவங்க நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. என்ன ஜெபிக்க வருவாங்க? நான் பாசுக்கும் தெரியும், எங்கள் ஜெபிக்கவே முடியல, முந்தி நிறைய ஜெபித்தோம், ஜெபிக்கவே முடியல, வேதம் வாசிக்கவே முடியல. நான் சொல்கிறேன், யூ ஆர் டைரக்ட் அட்டாக் பை சேட்டன். சாத்தானுடைய நேரடி தாக்குதலில் நீ இருக்கிற. புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் ஜெபிக்க முடியலை, அதிகாலை எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியலன்னா நீங்கள்லாம் டைரக்ட் தாக்குதலில் இருக்கிறீங்க. அது நீங்கள் தான் பண்ணணும். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்துட்டார், ரட்சிப்பை கொடுத்தார். அபிஷேகத்தை இழக்கிறதும் ரட்சிப்பை இழக்கிறதும் ஓம்பாது. யோசேப்பு 39:9 போத்திபாரனுடைய மனைவி சுலைக்காவா பேர் எங்கே பாச போட்டிருக்கு? இங்கே எதுவும் போட்டிருக்கா? இல்லை. எகிப்து வரலாறுல அவருடைய பேர் இருக்கு. ரொம்ப கருப்பாக இருப்பா. யோசேப்பு எப்படி இருப்பானா? என்ன போல இன்னும் வெள்ளையா, இன்னும் 10 மடங்கு வெள்ளையா அழகாக இருப்பான். அதுலேயும் விளக்கு உரையில் போட்டிருக்கு. அவ்வளோ ஹேண்ட்ஸம் பர்சன். ஒரு வருடம் அவள் என்ன செய்கிறா? கூப்பிட்றா. ஒரு நாள் இல்லை, என்னது, ஒரு வருடம் அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. 17 வயது இளைஞன். அவனுக்கு பைபிள் ஏது, உங்களுக்கு சபை போதகர் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அசரியாக இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சால் பாவம்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு யார் இருந்தா? யாருமே இல்லை. அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது. ஹலோ, நியாயப்பிரமாணம் இல்லை, புத்தகம் எதுவும் இல்லை, அதெல்லாம் பின்னாடி வந்தது. அப்போ அவன் சொல்கிறான் 39:9 என்ன சொல்கிறான்? ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? நீ எப்பொழுது பனித்துளியிலே நனைய 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 இந்த விதமான பாவங்கள் உனக்குள்ள வராது, எதிர்த்து நிற்கக்கூடியது. ஆண்டவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 5:8 எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். உங்களை சுற்றிலும் எப்போது இருப்பான். எப்போ விளை வைக்கலாம் இந்த மகளை, எப்போ இந்த பாச விளை வைக்கலாம், எப்போ என்ன விளை வைக்கலாம், எப்போ பாச அசரியாவை விளை வைக்கலாம், எப்படி விளை வைக்கலாம்? ஐயா, இவரை ஒன்றும் பொம்பளை பிள்ளை விஷயத்தில் விளை வைக்க முடியாதப்பா, அதில் விளை. அப்போ எதில் பணத்தை கொடு. சிலவங்களை என்ன செய்வான்? பணத்தை கொடுத்து விளை வச்சிருவான். சிலவங்களுக்கு ஆடம்பரத்தை காமிச்சு விளை வைப்பான். ஒவ்வொருத்தரையும் விளை வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பயங்கரமான ஆள். அவன் ஓய மாட்டான். ஏன்னா கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அநேகரை வஞ்சிட்டு இருப்பான். என்னைக்கு இந்த பனித்துளிகளில் நனைகிறதை யாரு நிப்பாட்டுறோம்? நான் நிப்பாட்டினாலும் நான் விழுந்துட்டேன். பாஸ்டர் அருள் செல்வன் நிப்பாட்டிட்டா விழுந்துடுவார். எவ்வளவு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், 4 நாளைக்கு முன்னாடி காமிச்சேன், 1 வாரத்துக்கு முன்னாடி, இத்தனை தடவை நான் பைபிளை முடிச்சிட்டேன். நீங்கள் அத்தனை தடவை நான் சொல்லக்கூடாது. அத்தனை தடவை இந்த வருஷத்தில் முடித்து அடுத்து போயிட்டேன். ஏரோப்ளைனில் போனால் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன், ட்ரெயினில் போனால் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன், பஸ்ஸில் போகிறதில்ல, காரில் போனாலும் சில சமயம் ரொம்ப ஜர்க் இருந்தால் படிக்க மாட்டேன். பெரிய வாகனத்தில் போனால் கொஞ்சம் ஜர்க் இருக்காது, அதில் போனால் பைபிள் படிப்போம்.
இப்படி தான் நம்மளை என்ன செய்யணும் ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களையும் அப்படி தான் பயன்படுத்த விரும்பினார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுவும் ஆண்டவரே சின்ன பிள்ளை போல 30 வருஷம் ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டுங்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் நல்ல கையை உயர்த்துங்க. சும்மா 10 வருஷம் 5 வருஷம் ரைட். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எப்படி இருக்காங்க? பால் குடிக்கிறவங்களா இருக்காங்க. நீங்களாம் எழுந்து என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவங்க எப்படி இருக்கிறீங்க? சவுல் பவுலா மாறின உடனே என்ன செய்கிறான்? ஊழியத்தை செய்ய கிளம்பிட்டான். அவர்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஒரு ஒளி வந்துச்சு. எங்களையும் வந்தால் நாங்களும் கிளம்பிடுவோம். பாச அசிரியாவுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசிட்டாரு, சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தாரு. எங்களுக்கும் நீங்களும் வந்தால் உங்கள்கிட்ட என்ன செய்வார்? கண்டிப்பாக. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நீ தூங்கிட்டே இருக்கிற, அவர் பார்க்குறாரு. நீ தூங்கிக்கிட்டே இருக்கிற. காலையில் 6 மணிக்கு இன்னும் பெட்ஷீட்டை நல்லா போட்டு என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். சிலவங்க பிள்ளைகள்லாம் சொல்லிடுறாமா நாளைக்கு லீவு 8 மணி வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 10 மணி நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? அந்த செல்ஃபோன் எடுத்து பார்த்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கணும் செல்ஃபோன் பண்ணுறதுனால என்ன நடந்துச்சு, இந்த வேதத்தை படிக்கிறதுனால என்ன நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க சொன்னனால இந்த ஒரு உதாரணம் சொன்னாங்க, அதை சொல்லணும். 1990ஆம் ஆண்டு ஜான் கில்பாட்ரிக் என்ற ஒரு அமெரிக்க தேசத்தினுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகர் பென்சகோலா என்ற பட்டணத்துக்கு மாறுதலாகி செல்றார். 3000 பேர் அந்த சபையில். வருமானம் எவ்வளோ இருக்குன்னா, அமெரிக்காவில் 3000 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா இருக்கும் மாதம். 10 கோடி இருக்கும். ஆமாம். நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணாவே எங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். ஒரு மாதம் போயிட்டு வந்தால் 25 லட்சம் கிடைக்கும். எங்களை கொரோனாவிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போகலை. ஏன்னா இங்கே ஊழியங்கள் அதிகம், விட்டுட்டு போக முடியல. 25 லட்சமா இந்த மாதிரி ராஜபாளையம் ஊழியம் வேணுமான்னு கேட்குறாரு. நாங்கள் என்ன செய்ய? எங்களுக்கு இதையா வேணும். அதையும் கொடுப்பார். இங்கேயே நான் செஞ்சேன்னா அந்த 25 லட்சத்தை ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி 50 நாளா 60 நாள் ஊழியம். இங்கிருந்து இலங்கை போய், இலங்கையிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் போய், அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய், ஒவ்வொரு இடத்துலையும் 2 வாரம் 3 வாரம், பிறகு நியூசிலாண்டு போய், சமூக தீவுக்கெல்லாம் போய், பிறகு அங்கேருந்து கனடா போய், கனடாவில் சில வாரங்கள் ஊழியம் செய்து, பிறகு அமெரிக்கா தேசத்தில் ஊழியம், மெக்சிகோ, இப்படி சில நாடுகள் பண்ணி, பிறகு இங்கிலாந்து தேசம், நார்வே, சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, அதை முடித்து அரபு நாடுகளுக்கு வரணும்னு போட்டிருந்தோம். அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு? கொரோனா வந்துருச்சு. ஆண்டவர் அதை விரும்பலை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் விரும்புகிறது, அந்த பென்சகோலா பட்டணத்தில் அந்த மனிதரை அங்கே நியமிக்கிறார். அவருக்கு 3000 பேர் ஒரு சபையில். அவர் வெளியெல்லாம் போய் பார்க்குறாரு. இவங்க வாக்கிங் பண்ண மாதிரி ராஜபாளையத்தை எத்தனை தடவை பண்ணிட்டீங்க? 3 தடவை சுற்றி வந்த மாதிரி அவர் பென்சகோலா பட்டணத்தில் காரில் சுற்றி வர்றார். பார்க்குறாரு. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எவனும் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பார்க்குறார், அந்த பென்சகோலா பட்டணத்தில் கீழே இருக்கக்கூடிய தென் அமெரிக்கா நாடுகள்லேருந்து, நிறைய மெக்சிகோ மற்ற இடங்கள்லேருந்து போதை மருந்துகள் பயங்கரமாக வரும். அந்த போதை மருந்துகள் இந்தியாவிலலாம் யாரும் வாங்க முடியாது, விலை அதிகம், பயங்கர அதிகம். சும்மா சாதாரணமாக ஒரு கிலோ எடுத்துக்கிட்டால் 4 கோடி 5 கோடி வரும் சாதாரணமாக. அதாவது மார்க்கெட்டிங் அவங்க போகும்போது 10 கோடி வரும். அப்போது அப்படிப்பட்ட பயங்கரமான போதை மருந்துகள் எல்லாம் தயார் பண்ணி உள்ள அமெரிக்காவுக்குள்ளே வர்ற இடமே பென்சகோலா பட்டணம். அது மட்டும் இல்லை, சூதாட்ட மையம் இருக்குது, விபச்சார மையம் இருக்குது, பெரிய பெரிய கேளிக்கை, அதாவது பார்ஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அங்கெல்லாம். இங்கே இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண சாராயம். அங்கெல்லாம் உயர்தர சாராயம். ஒரு பாட்டில் 1 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் அப்படிலாம் இருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் உலகத்தினுடைய நிறைய அமெரிக்காக்காரங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இவர் அப்படியே போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே பாரம் ஏற்படுது.
ஆண்டவர் சொல்கிறார் ஜெபிக்க சொல்கிறார். எந்த நேரம் ஜெபிக்க சொல்கிறாருன்னா உங்கள் நேரம் தான். அதுதானே இவங்க சொன்ன உடனே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டுவோம். 12 to 3 அப்போ தான் பயங்கரமாக அந்த போதை மருந்தெல்லாம் கடத்துறது. மெயினாக போதை தான். அப்போது அதை கடத்துறதுக்கு அந்த நேரத்தில் நீ இருந்து திறப்பில் நின்று ஜெபின்னு சொல்கிறார். அவர் 1990 ஆரம்பித்தார். 5 வருஷம் ஜெபிச்சார். இவங்க 21 நாள் தான் ஜெபிச்சாங்க. ஆனால் அவ்வளோதான் முடியும். அவருக்கு வசதிகள் இருக்குது. ஏன்னா பெரிய சபை. அவர் ஒருத்தர் தான் போய் ஜெபிக்கிறாரு. 2வது வருஷம் அவருடைய எல்டர் ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டார். யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. கார் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து மீதி 3 வருடம் மொத்தம் 5 வருடம் ஜெபிக்கிறாங்க. அப்போது ஸ்டீஃபன் ஹில் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் தென் அமெரிக்க ஊழியத்தை முடித்துட்டு அர்ஜென்டினா பெரு மற்ற இதெல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த பட்டணத்தில் விமானத்தில் இறங்குறாரு. அடுத்த நாள் ரஷ்யாவுக்கு போனோம். வாஷிங்டன் டிசி போய் அப்போ இவரோட தொடர்பு கொள்கிறார். நான் இங்கே வந்திருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு. நாளைக்கு ஆராதனை வந்துடுங்க, வந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் போங்க, நான் ஃப்ளைட் ஏற்றி விட்றேன்ட்டார். திங்கக்கிழமை சரி அப்படின்ட்டார். அந்த ஆராதனையில் இவர் நல்ல ஜான் கில்பர்ட் நல்ல ஒரு ஆராதனை வீரர், நல்ல ஆராதனை பழகுவார். பண்ணி முடிச்சோன்னா ஸ்டீஃபன் ஹில் பேச ஆரம்பிக்கிறார். அங்கிருந்த வீல் சேரில் இருக்கிற ஒரு சகோதரி எழுந்து நடக்க ஆரம்பித்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் ஊழியத்தில் நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு சகோதரி தான் என்ன செய்யணும்? 12 to 3 ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கிரையை செலுத்தணும். அவர் என்னென்னா அந்த பென்சகோலா பட்டணத்தில் 2 லட்சம் மக்கள். இவர் சபைக்கு 3000 பேர். வேர் ஆர் த ரிமைனிங் 1,97,000 people. அதான் பாரம். இப்போ இவங்க பாரம் எப்படி இருக்குன்னா, இந்த எழுப்புதல் மையத்துக்கு ஒரு 150 பேர் வந்திருக்கிறாங்க. மீதி கிறிஸ்தவங்க எங்கே? வேர் ஆர் மற்ற மக்கள் எங்கே? அந்த பாரம் வரணும். அவருக்கு 2 லட்சம் மக்கள், அதில் 3000 பேர் தவிர 1,97,000 பேர் எங்கன்னா ஆண்டவர்கிட்ட போராடுறார். 5 வருடம் போராடுறார். அப்போ ஸ்டீஃபன் ஹில் வந்தனால அற்புதம். அந்த ஒரு அற்புதம் இல்லை, அவர் பேச பேச ஆவியானவர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். அங்கங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. காபாலா ஷாக்கா தாலாபா. அங்கெல்லாம் எப்படின்னா எழுந்து அவங்க பாட்டு பண்ணுவாங்க. இங்கே மாதிரிலாம் இல்லை. கை தட்டுறதுன்னா என்ன செய்வாங்க? எழுந்துருவாங்க. திடீர்னு எழுந்து அவங்க பாட்டு கை தட்டுவாங்க. வெக்கப்பட மாட்டாங்க. மற்றவங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அவங்க பாட்டு மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், பயங்கர அற்புதம். ஒன்று ஸ்டீஃபன் ஹில்கிட்ட பேசுகிறாரு. அப்போவே பேசிட்டேன்னு சொல்கிற அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். இரவு மாலையும் சாயந்தரம் கூட்டம் இருக்குது. மாலையில் 3000 பேர் வர்றாங்க. அடுத்து அது பயங்கர அற்புதங்கள் நடந்த உடனே திங்கக்கிழமையும் இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது. அப்படி மன்றாட்டு மையங்கள் எப்படி வரணும்? வெள்ளிக்கிழமை மாத்திரம் இருக்கக்கூடாது. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஊழியன்னா நீங்களாம் சேர்ந்து தான் அந்த ஊழியத்தை இருக்கிறீங்க. ஒரு மனிதன் தனிமரம் தோப்பாகாது. ஒரு மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. யோசுவா மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நெகேமியா மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். பாருங்க பாரம். 2 லட்சம் பேருக்கு அவர் கேட்டார். ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, அந்த 4 வருடம் அந்த ஊழியம் நடந்தது, தொடர்ந்து நடந்தது. 40 லட்சம் பேர் வந்து போனாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம இந்தியாவிலிருந்து, சென்னையிலிருந்து சாம் ஜபத்துறை என்று அன்றன்றுள்ள அப்பம் எழுதுவாங்கல்ல, அவங்க போய் முத நாள் காலையில் இடம் கிடைக்காம மதியம் ஃபுல்லாக நின்று, அவங்களே கால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நின்று இடத்த பிடிச்சி சாயந்தரம் ஆராதனையில் போய் பார்த்தாங்க. நேராக அவங்க பார்க்கும்போதெல்லாம் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, பேசாத பிள்ளை டெலிவரி ஆகி பேச ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதன் கிரயம். அவரோடு சேர்ந்து ஒரு எல்டர் 3 வருஷம் கிரயம் செலுத்தினார். நம்ம கிரயம் செலுத்தாமல் எழுப்புதலை பார்க்க முடியாது. தேவன் எங்களை அழைத்து வந்தது, ஆண்டவர் தெபோராக்களை எழுப்ப, எஸ்தர்களை எழுப்ப, ரூத்துகளை எழுப்ப. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாகேல்களை எழுப்ப. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்றது வாழ்ந்துக்கிட்டே இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்னென்னா, ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம உள்வாங்கி கொண்டு எப்போதும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு பேசிக்கிட்டே போகணும். அபிஷேகம் பெற்றவங்க எப்போதும் ஆண்டவர் என்னது அந்நிய பாஷையில் துதித்து கொண்டே போகணும். இங்கே வரும்போது தான் பிறகு பாட்டு நின்னோடனே, பாட்டை நிப்பாட்டினோடனே எங்கே போகுது அந்த அபிஷேகம்? எங்கே கேட்டால் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசிலாம் சிலவங்களுக்கு என்னது அந்த டைமில் ட்ருன்னு என்னது உருமா அடித்தாதான்
இறங்கும் இருக்கட்டும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும்ல. அதுலேயே நின்றுக்கிட்டே இருந்தா, சின்ன பிள்ளை பேசுது, அப்படியே அந்த பிள்ளை 5 வயசு வரைக்கும் மேமேன்னா அடுத்த கட்டத்துக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். அப்போ நீ இன்னும் அதுலேயே தான் இருக்கிறீங்க, ஸ்பூன் ஃபீடிங்லேயே இருக்கிறீங்க. இங்கே மியூசிக் வாட்சி பாஸ்டர் நல்லா வேகமாக பாடினா கபகபான்னு பேசுறது. அடுத்து அது ஏன் வளர மாட்டேங்கு? வீட்டில் போய் என்ன பேசுறது? வீட்லேயும் அதே மாதிரி இருக்கிறது. எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும்ல, மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, தெரியும்ல. உங்கள் ஆண்டவர் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு புருஷனை கொடுக்கல, மனைவியை சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் கொடுக்கல, பரிசுத்த ஜாதியை உருவாக்குவதற்கு குடும்பத்தை கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அது இல்லை இது இல்லைன்னு சண்டை போடுறதுனால வந்துடுமா? 2 சேலை எடுத்து கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், அவன் அத்தனை சேலை எடுத்து கொடுக்குறான்னா இதெல்லாம் ஒரு கம்பேரிசனா? அவங்க ஸ்கூட்டரில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. உனக்கு கொடுப்பார். பொறுமையார். ஆண்டவருடைய பலத்த கரத்தில் அடங்கி ஏற்ற காலத்தில் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். உன்னை வீடு, சொந்த வீடு கொடுப்பாரு, எல்லாம் தருவார். எப்படி கொடுப்பாரு? எனக்கு சொன்ன நேரம் இல்லை, இன்னும் 2 மணி நேரம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் பாஸ்டர் ரைட் அப்படின்னாருன்னா நான் நிறைய காரணம் கொடுக்குறேன், அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. வேலைக்காரியாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் உயர்த்த இடத்துல வச்சுருக்கிறார். வேலைக்காரியாக இருந்தாங்க, எங்கள் ஊழியத்துக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க செல்வம்னு, கொடைக்கானல்ல. இன்றைக்கி ஒரு பெரிய வட இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரனுக்கு அவன் வீடை மாத்திரம் பார்த்து அவங்க வந்த சமையல் பண்ணுறதுக்கு 25,000 ரூபா கொடுத்து வச்சுருக்கிறான். ஒரு வேலையும் கிடையாது, வேலைக்காரங்க தான். ஆண்டவர் 4 வீட்டில் வேலை பார்த்து அந்த அம்மாவை என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே மாற்றிட்டார். எல்லாம் மிச்சம். அவங்க யாராவது வந்துட்டு போனால் அவங்க சொல்கிறாங்க, வந்துட்டு போனால் 4 நாள் இருப்பாங்க, அந்த பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளை வரும், கொஞ்சம் பெரியவங்க வருவாங்க 4 நாள் இருப்பாங்க, நான் நல்லா சமைச்சு போடுவேன். போகும்போது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 20,000 10,000, ஒரு தடவை 50,000 கொடுத்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவ்வளோதான். ஒரு வாலிப பையன் 18 வருஷம் முன்னாடி இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தான். 10வது படித்த பையன், வேலைக்கு தண்ணி ஊற்றுற வேலை. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நான் நேரம் இல்லை, அடுத்த பாயிண்ட் போனோம். ஏன்னா அதுக்கடுத்து பாஸ்டர் எந்திரிச்சிருவார். இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? கோயம்புத்தூரில் கர்மேல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிற்சாலையில் 200 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 மிஷினரியை தாங்குகிறான். 40 அநாத குழந்தைகளை படிக்க வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். 18 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தண்ணி ஊற்றின பையன், இந்து குடும்பம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரி பாலமேடு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, பாலமேட்டில் இருந்த பையன். சொல்லிட்டேன். அவன் ஆண்டவர் உயர்த்தினார்னா உன்னை ஏன் உயர்த்த மாட்டார்? 100 மிஷினரி நீ தாங்கலாம். ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உயர்த்தினா எங்கள் மிஷினரி ஸ்தாபனத்தை நினைத்துக்கொள். ஆமாம், ஆண்டவர் சொல்கிற யோசேப்பு சொல்வான், நீ நல்லா வாழ்ந்துருக்கும் போது என்னை நினச்சிக்கோ அப்படின்னு. ஆமாம், அது மாதிரி உங்கள் பாஸ்டரையும் நினச்சிக்கோ. அல்லேலூயா. இறுதியாக லீபனோனில் வேரூன்றி இருப்பான். சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அது எவ்வளோ அடி உயரம்னா 130 அடி 140 அடி உயரம் வரும். அது எந்த புயல்லையும் எப்படிப்பட்ட பயங்கரமான சூறாவளி வந்தாலும் என்ன செய்யாது? கேதுரு மரத்தை கீழே விழவே வைக்க முடியாது. அப்போ உங்களை என்ன செய்ய முடியாது? எதில்? தரிசனத்திலிருந்து உங்களை என்ன செய்ய முடியாது? விழ வைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. எப்பொழுது? அதான் ஒரு கேள்வி. எப்பொழுது விழ வைக்க முடியாது? நீ இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். பனித்துளியில் நீ எப்போ நினைகிறாயோ, ஆண்டவருடைய வார்த்தையில் நீ எப்பொழுது உன்னை இணைத்து கொள்ளுகிறாயோ, அப்போ நீ என்ன செய்வ? முள்ளுகளுக்குள்ள இந்த உலகம் இருக்கிற பாடுகள் உபத்திரவத்துக்குள்ளே நீ மலர்ந்து என்ன செய்வ? ஆண்டவருக்காக நீ பிரகாசிப்பாய். அதே சமயத்தில் இந்த சாத்தான் உன்னை எப்படியாவது கீழே தள்ளணும், உன் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும், உன்னுடைய சுகத்தை கெடுக்கக்கூடும், உன் வருமானத்தை குறைக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு பலமாய் இறங்கும்.
யோபு 37:5 சொல்லி இருக்கிற மாதிரி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம முழுவதும் உள்வாங்கி ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஒரு சபையை விட்டு அவங்க வருகிறது என்றால் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், போராட்டங்கள், தோல்விகள், இன்னும் நிறைய வேர்ட்ஸ் போடலாம். அது எல்லாம் சந்தித்து வரணும், சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். இப்போ எங்களுக்கு துயரங்கள் இல்லையா, துக்கங்கள் இல்லையா, துன்பங்கள் இல்லையா, குடும்பத்தை பற்றி கிடையாது, குடும்பத்தில் எதுவும் கிடையாது. ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஊழியத்தில் போகும்போது பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். அது எல்லாம் மீறி தான் நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அப்போ கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அந்த நான் 2 அழகான உதாரணம் சொன்னேன். கடைசியில் ஒரே ஒரு உதாரணம், அர்ஜென்டினா தேசத்தில் உங்கள் பாஸ்டர் மாதிரி ஜுவான் ஜாக்ராலி அப்படிங்கிற ஒரு போதகருக்கு ஒரு தரிசனம். என்னென்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு, இப்போ பாஸ்டம்மா சொல்கிறாங்க, இந்த ராஜபாளையம் சாதாரண ராஜபாளையம் கிடையாது. ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் பலவானியுடைய கோட்டை. நீங்கள் எளிதாக நினைக்காதீங்க, இது பயங்கரமான கோட்டை. சாத்தானுடைய பயங்கரமான கோட்டையுள்ள ஒரு இடத்துல இது நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி அர்ஜென்டினாவில் ஒரு மனிதர், அவருக்கு ஒரு தரிசனம் என்னென்னா, சிறைச்சாலையில் ஊழியம் செய்யணும். சிறைச்சாலை ஏற்கனவே லாஸ் ஓல்மாஸ் என்ற சிறைச்சாலை அர்ஜென்டினாவினுடைய தலைநகர் பியூனஸ் ஏர்ஸ், அதிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பெரிய சிறைச்சாலை, 3000 பேர் இருக்கலாம். அங்கே அது ஒரு கிறிஸ்தவ நாடு, கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடு. அதனால் சின்ன ஒரு ஆலயம் இருக்கும். அங்கே போதகராக சிலவங்களை நியமிப்பாங்க. 2 பேர் அடிச்சே கொண்டிருக்காங்க. யார்? உள்ள சிறை கைதிகள். அப்படிப்பட்ட இடத்துல அவர் விண்ணப்பிக்கிறார். பொதுவாக விண்ணப்பித்தா ஒரு 2 வருடம் ஆகும். அவர் விண்ணப்பித்து 2-3 வாரத்தில் வந்துருச்சு, போதகராய் சேருகிறார். அவர் பெந்தேகோஸ்தே அனுபவம் உடையவர். போய் சில வாரங்களுக்குள்ளாக 3-4 ஆத்துமா, ஒரு 5 வாரம், ஒரு 10 வாரத்துக்குள்ளே ஒரு 25 ஆத்துமா, ஒரு ஆண்டுக்குள்ளே 200-300 ஆத்துமா, 5 வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1600 ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள ஆதாயம் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. மற்ற சிறைச்சாலையில் இருந்து வெளியே போகிறவங்க எல்லாம் திருப்பி குற்றவாளிகளாக எத்தனை சதவீதம் வர்றாங்கன்னா 65% வந்தாங்க. இந்த லாஸ் ஓல்மாஸ் அந்த சிறைச்சாலையில் உள்ளே போய் குற்றம் செஞ்சுட்டு வெளியே போகிறவங்க திருப்பி வர்றது என்னென்னா 5 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே போனால் 6 மணியிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சத்தம் தான் கேட்கும். அதனால் அநேக கைதிகள் என்ன செஞ்சாங்க, அர்ஜென்டினாவில் நான் ஆமாம் இந்த கற்பழிப்பில் மாட்டிக்கிட்டேன், ஒத்துக்கிட்டேன், ரைட்டு, உடனே என்னை சிறைச்சாலை மாத்திரம் எங்கே அனுப்புங்க, ஓல்மா சிறைச்சாலைக்கு என்ன அனுப்புங்க. ஐ வாண்ட் டு பி எ மேன். நான் மறுபடியும் மனம் திரும்பணும், என்னுடைய பாவ வாழ்க்கை மாறணும்னு யார்கிட்ட கேட்பான்? நீதிபதிகிட்ட கேட்பானா. எப்போ நடந்தது? 1995ஆம் ஆண்டு, 2000 ஆண்டு, 2005, அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு ஒரே ஒரு மனிதன் காரணம்னா அந்த ஜுவான் ஜாக்ராலி என்ற ஒரு போதகர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை கவர்மெண்ட் கூப்பிடுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜாக்கள் உன் முன்னாடி வருவார். பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நான் சொல்கிறேன். ராஜாக்கள் வருவாங்க உங்கள் ஊழியத்துக்கு. எம்எல்ஏ உங்களை தேடி வருவான், ஜெபம் பண்ணுங்க. வார்டு கவுன்சிலர் ஜெபம் பண்ண வருவான், எம்பி வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் செய்கிறது. கூப்பிட்டு எல்லா சிறைச்சாலையிலையும் இப்படி உங்கள் ஊழியத்தை ஆரம்பி என்று சொன்னார். யார்? பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஜுவான் ஜாக்ராலியில் 40 சிறைச்சாலையில் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி 40 இடத்துல அந்த ஊழியம் நடக்கிறது, சிறைச்சாலையில் மட்டும்தான். ஏன் நம்ம அமைதியாக இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாரம் என்ன பாரம் தெரியுமா? உங்களை எது ரொம்ப வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது? உங்கள் கணவனினுடைய குடிப்பழக்கமா? அதான் உங்கள் பாரம். குடிக்கிறவங்களுக்காக நீ திறப்பில் நிற்கணும்.
உங்கள் கணவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையா? 2 மனைவி 3 மனைவி பார்க்குறதெல்லாம் சிலவே இருப்பான். வருத்தமாக இருக்கும். அதுதான் உன்னுடைய பாரம். விபச்சாரத்துக்கு ஏற்று நிற்கணும் நீ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வறுமை உன்னை ஆட்டி வைக்கிறதா? பாராக்கே பாராக்கே எழும்பு. உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி போடு. உன்னை எது சிறையாக்கி இருக்குது? வறுமை உன்னை சிறையாக்கி இருக்கா? யோசித்து பாரு. எதில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு? குடும்பம். அதுதான் உன் தரிசனம். அதுக்காக நீ திறப்பில் நில்லு. இந்த ஊழியத்தோட இணைந்து செல். இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இணைந்து செய்யணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். உங்கள் பாஸ்டர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். மத்திய பிரதேசத்தில் நம்ம என்ன செய்யணும்? இணைந்து செய்வோம் தான் சொன்னேன். நம்ம தனியாக இருந்து செய்ய முடியாது. அப்போ எந்த காரியம் உன்னை பாரப்படுத்துகிறது? ஒருவேளை இந்த ராஜபாளையம் பகுதியில் ரோட்டில் அனாதையாக திரிவாங்க. அவங்கள குறித்த பாரம் இருக்கும் உனக்கு. அந்த பாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பி. இந்த ஊழியத்தோடு இணைந்து அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க, அவர்களுக்கு பராமரிக்க, அவர்களுக்கு காப்பகங்கள் அமைக்க முயற்சி செய். அந்த பாரம் உனக்கு இருந்தால் ஆண்டவர் எல்லா விதமான கிருபைகளையும் எல்லா விதமான அனுகூலங்களையும் உனக்கு கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. பிச்சைக்காரங்களை உனக்கு கொடுக்குறாரா? பிச்சைக்காரங்களை கூட்டு போ, அவங்கள வச்சு பேசு. ஒரு பிச்சைக்காரனை முதல்ல ஆண்டவருக்குள்ளே நடத்து. அவனுக்கு நல்ல குளிப்பாட்டி சேலையை கொடு. அவனுக்கு ஏதாவது உதவி செய். இணைந்து செய்யுங்க. எப்படி செய்யணும்? அந்த பாரத்தை பாஸ்டர் அசரியாவோட அவங்க குடும்பத்தோடு நீ சொல்லு. நம்ம ஒருத்தராக செய்ய முடியாது. அதே பாரம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 பேருக்கு இருக்கும். அவங்க இணைந்து கொள்ளுங்கள். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டணும். அப்போ நம்ம கர்த்தருடைய அந்த பாரத்தை நம்ம எடுத்து, கர்த்தர் ஏன் அதை கொடுக்கிறார்? எல்லாத்துக்கும் இல்லாத பாரம் எதுக்கு நமக்கு? Why God has given such a vision? Such a vision. Why? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க நீங்க. இருதயத்துக்கு ஏற்றவங்க நீங்க. எங்களுக்கு மத்திய பிரதேசத்தை குறித்த ஒரு பாரம், எழுப்புதலை கொடுத்த ஒரு பாரம். நாங்கள் நினைச்சா இன்னும் நல்லா இருக்கலாம். 3 வருஷம் முன்னாடி ஆடிக்கார் ஒருத்தர் வாங்கி தரனார் 70 லட்சம் ரூபாய்க்கு. வேண்டாம், நாங்களே ஊராக போய் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக போய் 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடுன்னா அவன் கொடுக்குறவன் என்ன செய்வான்? இந்த காரில் போனால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். வேண்டாயா, வேண்டாயா. வட இந்தியாவில் எங்கள் ஊழியத்துக்கு நிறைய திருச்சபை கட்டணம் கட்டி குடியா. அப்போ என்ன செய்கிறோம்? நம்ம தரிசனத்துக்குள்ளே நம்ம நினைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறுதியாக இந்த ஜீசஸ் சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி அதோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஏசாயா 60:1 இல்லை எடுத்து வாசிங்க. அதில் ஒரு 4-5 பாயிண்ட் இந்த குடும்பத்துக்காக. ஏன்னா இவங்க ரொம்ப ஏதோ சோர்வடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் உள்ளத்துக்குள்ள எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பன்னா நம்ம பனித்துளியில் நினைய ஆரம்பிக்க போகிறோம். சரிதானே? ஆண்டவருடைய சமூகத்தில் நினையும் போது அடுத்து வாசிங்க. ஒளி வந்துருச்சு. இருள் பூமியையும், அதாவது இருள் அந்தகாரத்தின் வல்லமை ராஜபாளையத்தை மூடியிருக்கிறது. அடுத்து ஆனாலும் உன் மேலதான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் குடும்ப விசுவாச குடும்பத்தின் மேல கர்த்தர் உதிக்க போகிறார். நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். அவரே நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். இப்பதான் ஊழியத்துக்கு சொல்றாரு. வெளிச்சத்துக்கு யார் வர்றா? ஜாதிகள் வருவாங்க. எல்லா மக்களும் வருவாங்க. ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஷாபாலாஹா மாதாஹாலாமா ஷாபாலாஹாலா. உன் கண்களை ஏறெடுத்து பார். Now look at your eyes. ஏகமாய் கூடி
உம்மிடத்துக்கு வருகிறார்கள். ஆமா, நிறைய இடத்திலிருந்து வெளியிருந்து வர போறாங்க. ஏன்னா இங்க அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடத்த போகிறது. இருங்க, அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. வெளி இடத்திலிருந்து வருவாங்க, வெளி மாநிலத்திலிருந்து வருவாங்க. எப்பொழுது நம்ம கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ளாக நம்ம நின்று பனித்துளிகளில் நனைந்து லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து, லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து என்றால் ஆவிக்குரிய வரங்களில் நம்ம மூலம் கிரியை செய்யும் போது, அநேகர் விடுதலையாகும் போது, அநேகர் சுகத்தை பெறும்போது, அடுத்து ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லா கரங்களை வைத்துங்க. கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த ஒரு முதல் 5 வசனத்திற்காக எல்லாம் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் அருள் செல்வன் உங்களை ஒரு 5-10 நிமிடங்கள் இறுதியான விடுதலைக்காக நானும் சேர்ந்து தான் ஜெபிப்பேன். மைக் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நானும் பாஸ்டரும் இணைந்துக்குவோம். நாங்கள் 2 பேரும் இணைந்து தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அநேகருக்கு பலவிதமான சரீரத்தில் சில பிரச்சனைகள், சரீர வியாதி, யார் யாருக்கெல்லாம் எந்த இடத்துல, சிலவங்களுக்கு தலை சுற்றுது, சிலவங்களுக்கு கண் தெரியல, சிலவங்களுக்கு காது கேட்கலை. நம்ம கொஞ்சம் விடுதலை அடையணும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் யார் யாருக்கு பிரச்சனையோ அவங்களாம் அந்தந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. வயிற்றில் பயங்கர எரிச்சல் பல மாதங்களாக, பல மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, தலையில் கை வைங்க. ஆண்டவர் தான் பார்க்குறாரு. மீதி நல்லா இருக்கிறவங்க இவங்களுக்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவ்வளோதான். என்னுடைய ஸ்டீஃபனின் நாமத்தினால் விடுதலை நாங்கள் சொல்லலை, பாஸ் அசரியாவின் நாமத்தினால் விடுதலை. எங்களால் எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரங்க, கர்த்தருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். அவ்வளோதான். அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்களும் உங்களை போல பாடு உள்ளவங்க தான். நாங்களும் சாதாரண இல்லை. எங்களுக்கும் வயிற்று வலி வரும், எங்களுக்கும் தொண்டை வலி வரும், எங்களுக்கும் தலைவலி வரும். ஆனால் நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ எல்லாம் கண்களை மூடுங்க, அந்த இடத்துல கையை வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சரீரத்தின் வேதனையில கஷ்டப்படுறாங்க. அப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் மையத்தில் ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே அநேக ஆண்டவரே விண்ணப்பங்களுக்காக ஜெபித்த ஆண்டவரே ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, let your healing power touch each and every one, oh Lord. இப்போது கடந்து வருவதாக ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. receive the power, receive the anointing. இயேசுவின் நாமத்தில் உங்க ஆண்டவரே சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன வியாதி ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அவங்களை வருத்திப்படுத்த ஆண்டவரே வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து விடுதலை right now, right now, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கட்டும். அடுத்த வாரம் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கை அவர்கள் இங்க வந்து வைக்க தேவன் கிருபை செய்யும். ஆண்டவரே, அசாத்தியமான காரியத்தை செய்யும். ஆண்டவரே, மருத்துவர்கள் கைவிட்டிருப்பாங்க, ஆண்டவரே எல்லாரும் சொல்லி இருப்பாங்க, இல்லை நீ நிரந்தர மருத்துவர். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சுகமாக்கும், சுகமாக்கும். ஆண்டவரே, heal them, O Lord, heal them, O Lord, heal them, O Lord, heal them, O Lord. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆண்டவரே, நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் இந்த இடத்துல எல்லா ஜனங்கள் மேல உதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியத்தின் மேல உம்முடைய வல்லமை கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு இருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை இப்போது கடந்து வருவதாக, எதிர்பார்ப்புள்ள எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஒரு தெய்வீக வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல எழுப்புதலை எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லார் மேலும் அந்த எழுப்புதலின் ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. ஜெபிக்கிற எல்லார் மேலும் அந்த ஆவியை ஊற்றுவீராக. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம்
யாருக்கெல்லாம் குடும்பத்துல பொருளாதாரத்துல ரொம்ப பிரச்சனை, அவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஏசப்பாட்ட ஸ்தோத்திரம். இன்னும் நான் நிறைய ஊழியத்துக்கு செய்யணும், ஆனா என்னுடைய வருமானம் 8000 ரூபாய் தான். ஆமென். என் வீட்டு வருமானம் 10,000 தான். இயேசுவே ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னார், ஊழியத்தின் மூலம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உங்க எல்லையை நினைக்காதீங்க. நம்ம இப்படிதான், ஆட்டோ டிரைவர் தான், இவ்வளவுதான் சம்பளம். நான் ஒரு எலக்ட்ரீஷியன் தான், எனக்கு இவ்வளவுதான். என் வீட்டுக்காரருக்கு இவ்வளவுதான். அவர் கூலி வேலை பார்க்குறேன், நானும் கூலி வேலை. எங்க 2 பேத்துக்கும் 10,000. நீ நீயா நினைக்காத. கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்க யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மாத்திரம்தான், மற்ற யாரும் வேண்டாதவங்க கையை வச்சு கீழே போட்டுருங்க. என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. என் பொருளாதாரத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, தாழ்விலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் எங்களை உயர்த்துவீராக. ஆமென். கடன் பாரத்தை, கடன் போராட்டங்கள் மறையட்டும் தகப்பனே. கடனோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால வருமானங்களை தரித்திரங்களுக்கு நேராய், வீணான செலவுகளுக்கு நேராய் கொண்டு போகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக, அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, கடன் போராட்டங்கள், வட்டிக்கு வாங்கி இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் அப்பா. மறையட்டும், மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடனுக்காய் ஜெபிக்கிற, போராடுகிற, கடன் கர்த்தர் மாற்றுங்க அப்பா. நீங்க ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க தகப்பனே. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. கடன் பாரத்திற்காய் போராடுகிற, கண்ணீர் விடுகிற ஒவ்வொருடைய கடன் போராட்டங்களை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. வல்லமை கடந்து வரட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். குடும்பத்துல அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளை ரட்சிக்கப்படல, அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, சித்தப்பா ரட்சிக்கப்படல. அவங்கள நினைத்து யார் வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அவங்க கரங்களை உயர்த்துங்க. அவங்க பேரை சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லுங்க. கணேசன் ஆண்டவரே ரட்சிங்கப்பா, ஜெயராஜ ரட்சிங்கப்பா சொல்லுங்க. அவங்க யாரு பேர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறார், அழுகையோடு சொல்லுங்க. அந்த பாரம் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதுமா? குடும்பத்துல கண்ணீர் சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. அந்த எழுப்புதல் மையத்தில் அந்த வார்த்தையை போடுங்க. ஆண்டவர் ரட்சிப்பு அவருது, ரட்சிக்கிறது அவருடைய வேலை. நம்ம பாரத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, இதுதான் என் விருப்பம். என் மகா ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கப்பா. பேர்களை சொல்லி ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துல அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. ரட்சிப்பு உம்முடையதப்பா. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை தகப்பனே. யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, யார் யாருடைய பேரெல்லாம் சொல்றாங்களோ, யார் யாரெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக, பரலோகத்திலே சேர்க்கப்படுவார்களாக. அவர்கள் மேல ரட்சிப்பின் கரம் அமருவதாக தகப்பனே. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. என்னென்ன காரியத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திலே ஆண்டவரே அப்பா பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அதிலிருந்து சத்துரு அவர்களை விடுதலை செய்யும், விடுதலை செய்யும் ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். அடுத்ததாக படிக்கிற பிள்ளைகள், அவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் இயேசுவே இந்த கை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பரம ஞானம், உலக ஞானம் வேண்டாம்ப்பா. You give our divine knowledge, divine wisdom. ஆண்டவரே பரம ஆண்டவரே ஞானத்தை, பரம அறிவை, பரம புத்தி கூர்மையை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். உலகத்தின் அசுத்தங்கள் தொடாதபடி, ஹalleluya, பிசாசுடைய கரங்கள் தொடாதபடி ஆண்டவரே உம்முடைய இரத்த பாதுகாப்பு இந்த வாலிப பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக தகப்பனே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் உமக்கென்று எழும்புவார்களாக, உலகத்தை கலக்கவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த வாலிப பிராயத்திலே வைராக்கியம் கொள்வார்களாக. வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஜெபிக்கிற வைராக்கியம் உண்டாகட்டும், ஊழியம் செய்கிற வைராக்கியம் உண்டாகட்டும், கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழுகிற வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. உலகத்தை வெறுக்கக்கூடிய வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய 13வது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 16 வயதிலிருந்து 23 வயது வரைக்கும் ஜெபித்தார். காலையில் 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபித்தார். வேல்ஸ் தேசத்தின் எழுப்பு. அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய காமிக்கிறார். அந்த பிள்ளைக்கு அதிக பாரம் வாலிப பிள்ளைங்க மேல. நீ வேணுமா? ஐ நீட் யூ ஆண்டவர் சொல்றார். உன்னை ஆண்டவர் விரும்புகிறார். நீ தேசத்தை கலக்குகிறவளாய் நீ மாறணும்.
நீ உன்னுடைய கல்விய அப்படி வரணும் இப்படி வரணும் நீ நினைக்கிற வேண்டாம். நீ எனக்கு வேணும். அந்த இவான் ராபர்ட்ஸ் மேல இருந்த அபிஷேகம் உன் மேல இறங்குது. நீ ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொள் மகளே, நீ ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. இந்த ஜெப மையத்திலிருந்து ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு பிள்ளையை தொட்டு இருக்கிறார். வாலிப மகள், நீ வேணும். வாலிப பிள்ளைகள் மத்தியில் நீ சிலம்பமாட போகிறாய். உனக்கு அநேக கிருபைகளை கொடுக்க போகிறாய். உனக்கு சில பிரச்சனைகள், அதிலிருந்து நீ உதறி தள்ளிட்டு வெளியே வா. உலக பிரகாரமாய் சில தொந்தரவுகள் உனக்கு வந்துகிட்டு இருக்கு, அதிலிருந்து வெளியே வா. பனித்துளியில நனைய ஆரம்பி. அதிகமாய் வேதத்தை படி. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் நீ நிறைந்து நில்லு. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. சில நாட்கள், சில வருடங்கள் நீ காத்திரு காத்திரு காத்திரு. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உன்னை காத்திருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஷாலாஹா பாதாலா காதாலா மாஷாந்துலோ. ஹல்லேலூயா. பாட்ட ஆரம்பிக்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த இல்லை. அப்படியே எல்லாரும் என்ன செய்ய போறோம்? கரங்களை நீட்டி, பாஸ்டர்மா வாங்க முன்னாடி. எல்லாம் கரங்களை நீட்டி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கனமான ஊழியம். இவங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் கரங்களை நீட்டி நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுடைய போதகர் அசரியா அவங்களுக்காக, அவங்க மனைவிக்காக, கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நல்லா கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஜெபிங்க. சாத்தான் அவங்கள எந்த விதத்திலையும் தொற்றக்கூடாது. எந்த விதத்திலையும் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் வந்துடக்கூடாது. எந்த போராட்டம் வரக்கூடாது. RSS மூலமோ மதவாதிகள் மூலம் எந்த போராட்டமும் வரக்கூடாது. சபை போதகர்கள் மூலம் எந்த போராட்டம் வரக்கூடாது. நீ என்ன தனியா ஊழியம் வச்சிருக்கிற, நீ நிறைய காசை வாங்குற அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் இவங்களுக்கு எதிராக யாரும் எழும்பக்கூடாது. எல்லாம் ஜெபிங்க. ஒரு நல்ல ஒரு ஊழியம், அவங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். போதகரமா சொன்னாங்க, 21 நாள் நாங்க போய் சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போய் பண்ணோம். எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போனா எவ்வளவு கஷ்டப்படுவோம். நியூ இயர் ஆராதனைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுவோம். 21 நாட்கள் அவங்க கரையும் செலுத்தி இருக்கிறாங்க. இன்னும் அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தணும். இன்னும் தரிசனத்தை கொடுக்கணும், தரிசனம் விரிவடையணும். இன்னும் ஊழியங்களை கொடுக்கணும், ஊழிய குடும்பங்களை கொடுக்கணும். நெகேமியாவினுடைய கரங்களை வலுப்படுத்தின தேவன் அதே போல அநேக குடும்பங்களை தீவுகளிலிருந்து கொடுக்கணும். இங்க மாத்திரம் இல்ல, பல இடங்களிலிருந்து கொடுக்கணும். பல பட்டணங்களிலிருந்து வரணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 6000 பட்டணத்திலிருந்து வரணும். வெளிநாடுகளிலிருந்து வரணும் உதவிகள். கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஆமென். அவங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்லா வாழ்த்துங்க ஆண்டவர். வாழ்ந்து சுகமா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். அவங்க வண்டியில போகும்போது வரும்போது அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அவங்களுக்கு சொந்த இடம் கிடைக்கணும். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. சொந்த இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணுங்க. சொந்த இடத்தை ஆண்டவரே கொடுங்க. ஒரு எழுப்புதல் ஜெபமயம் வரணும் ஆண்டவரே. சொந்த இடத்தை கொடுக்கணும். ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும். ஜோம் பண்ணுங்க.
ஷபலா கதலபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இறுதி ஜெபம் பண்ணிருக்கோம். எல்லாம் நம்ம வலது கரத்தை தலைமையில வைத்துக் கொள்வோம். நம்முடைய விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த 17வது வருஷத்தின் நிறைவு ஸ்தோத்திர ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியங்களை விடுதலை கொடுக்க வேண்டும், சரீர பிரகாரமாய் விடுதலை கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. யாரோ ஜெபித்து உங்களுக்கு அற்புதம் நடக்க போவது இல்லை. இப்ப நீங்க வாயை திறந்து ஜெபிக்க போறீங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இப்போது உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். என்னென்ன போராட்டத்தோடு என்னென்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ இப்ப நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். வாயை திறந்து அப்படியே ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரால் பிடிக்கப்பட்டு இருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யும்படி இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருப்பதற்கு பல நோக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த இறுதி ஜெபத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். விடுதலை விரும்புகிறவங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க வாய்களை திறந்து அப்படியே ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்க வல்லமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஆண்டவரே, திருமண தடைகள் நீங்குவதாக. கற்பத்தை ஆண்டவரே பிறப்ப முடியாதபடி கற்பங்களை அடைத்து வைத்திருக்கிற வல்லமைகள் விலகுவதாக. வியாதியின் வல்லமைகள் விலகுவதாக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற சோர்வுகள் விலகுவதாக. கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ முடியாதபடி இருக்கிற எல்லா ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். 3 வருடமா தலைவலியோடு இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். மார்பக கட்டியோடு இருக்கிறவங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். கால் வலி பல மாதங்களாக கஷ்டப்படுறீங்க. இயேசு இப்பொழுது இறங்கி வந்து உங்களை தொடுகிறார். நான் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடம் முழுது இறங்கி வருகிறது. ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தர் தம்முடைய சால்வையை போடுறாருங்க. எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எலிசா மேல் போடப்பட்டது போல உங்கள் மேல் அந்த சால்வை போடப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மேலும் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் பலமாக இறங்கி வருகிறதற்காய் சோதரம். இப்போ கட்டிகள் அறுக்கப்படுகிறது, கட்டிகள் விலகுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது. உன்னை பலவீனப்படுத்தது ஆவி வெளியேறுது. கர்த்தர் இப்போ விடுதலை ஆக்குகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாக விடுதலை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இப்போ விடுதலை தர்றாரு. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருதுங்க. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு விடுதலை தர்றாரு. இப்போ கர்த்தருடைய கரம் பலமாய் அமருகிறது, பலமாய் அமருகிறது. வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நமத்தில் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஒரு ஜெப அக்னி, ஜெப அக்னி, விண்ணப்பத்தின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை ரிபா ஷாகா தரபலா கதுரபா தரபலா கதரபலா பக தரபா. கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொரு தொடுகிறார். ஹல்லேலூயா. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமலையா இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமலையா இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலோ. உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலோ. பொழிந்தருளோ பூமி எங்கோ அபிஷேகோ பெருமலையா. பொழிந்தருளோ பூமி எங்கோ அபிஷேகோ பெருமலையா. பொழிந்தருளும் பூமி எங்கோ அபிஷேகம் பெருமலையா. பொழிந்தருளும் பூமி எங்கோ அபிஷேகம் பெருமலையா. மன்றாடி செபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி செபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று. ஜபமேக எழும்பலோ, எழுப்புதல் மலை இறங்கலோ, என் தேச எல்லை எங்கோ. ஜபமே ஆண்டவர் ஒரு ஜப வாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ள வைக்கலாம்.
நீ காலையில இருந்து ஜெபிக்கும்படியா ஆண்டவருடைய அபிஷேகம் மேல் இறங்கி வருகிறது. ஆத்துமாக்களுக்காய் பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கும்படியா ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் இந்த நேரத்தில் கர்த்தர் முன்னில் வைக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் வல்லமையாய் பலமாய் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு இருதயத்தில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, the fire, the fire, the fire, the fire. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தையின்படி கர்த்தர் அக்னியை போடுகிறார். Thank you Lord. தகப்பனே, இன்றைக்கு நீங்க எங்களோடு பேசினீங்கப்பா. எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பனிக்குள்ள நனைகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் தாங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க இதய துடிப்பை வாழ்நாள் முழுதும் புரிந்து கொண்டு உங்க சத்தத்தை கேட்கவும் உங்க சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. ஒவ்வொரு மேல் அந்த கிருபை பொழுது இறங்கி வருவதாக. இறங்கி வருகிறது கிருபை, இறங்கி வருது கிருபை, இறங்கி வருது கிருபை. கேட்கிறவன் எவனை பெற்றுக் கொள்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்கிறவன் எவனை பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் மேல் அந்த கிருபை வைக்கிறாரு. பெற்றுக்கொள் கர்த்தருடைய கிருபை. Yes, thank you Lord, thank you Lord. இவர்கள் ஒவ்வொருவரை குறித்து பிதாவே உங்க பரிபூர்ண சித்தம் வாழ்நாள் முழுவதும் நிறைவேறுவதாக, தடைகள் விலகுவதாக. கர்த்தரை செய்வதற்காக மக்கள் நன்றி. நம்ம ஜோமணி முடிக்க போற நம்ம இருக்கிற அருள் ஸ்டீவன்சன் சார் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா பாஸ்டரையும் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நம்ம தரிசனமே தான். ஆண்டவர் அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம். நமக்கு ஆண்டவர் தெளிவாக கொடுத்த தரிசனமை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். ஏசாயா 60 தான் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கடற்கரை திரளான ஜனக்கூட்டம் வசமாய் திரும்பும். இதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசினார். அதுபோல பாஸ்டருடைய ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். 1000 மடங்கு அவங்கள வரங்களினாலும் கனிகளினாலும் வல்லமையினால் நிரப்பி கர்த்தர் பயன்படுத்தணும். எல்லாரும் பாஸ்டருக்கு நேராக கரங்களை நீட்டி ஆண்டவரே பாஸ்டருக்காக சோதரம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காய் சோதரம். இந்த தரிசனங்கள் இந்த ஆண்டு முதல் கொண்டு அப்பா இனி வருகிற 2025 1000 மடங்கு பரலோக பிதாவே நீர் வானத்தை திறந்தருளி இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய கிருபைகள் பெருகுவதாக. உடன் ஊழியர்கள் எழும்புவார்களாக, கொடுக்கக்கூடியவர்கள் எழும்புவார்களாக. கர்த்தர் வல்லமையினாலும் வரங்களினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் 1000 மடங்கு நிரப்பி பயன்படுத்துவீராக. இவர்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் ஜெபிக்கிறவர்களாக எழும்புவார்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக எழும்புவார்களாக. ஆயிரக்கணக்கான மக்கள் இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படவும், ஆயிரக்கணக்கான மக்கள் ஊழியம் செய்கிறவர்களாக எழும்பவும், ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் எங்கிலும் புறப்பட்டு போகவும் கர்த்தர் 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்க ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீராக. தேவனே நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகலவர்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்று நிமிர்ப்பதாக. ஆமென். அல்லேலூயா.